ஹாய் ஆல், வெல்கம் டு மூன் அகாடமி. இப்போ மூன் அகாடமி என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா 100 days உங்களுக்கு வந்து குரூப் 4க்காக ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நான் எடுக்க போற இதுல சப்ஜெக்ட் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ். எல்லா டிஎன்பிசி குரூப் 4 ஆஸ்பிரன்ஸும் பண்ற ஒரு சின்ன தவறு என்னன்னா, அவங்க எல்லாரும் தமிழ் படிப்பாங்க, மேக்ஸ் படிப்பாங்க, பட் கரண்ட் அஃபேர்ஸை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து வேலையை வாங்கி கொடுக்க போறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ மூணு அகாடமி என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸை எவ்வளவு சிம்பிளிஃபைட் பண்ணி கொடுக்க போறோமோ கொடுத்துருவோம். இப்போ என்ன பற்றி இன்ட்ரோ பார்க்கலாம். என் பேர் தீபக். நான் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் 2 வாட்டி அட்டன் கொடுத்துருக்கேன். அண்ட் குரூப் 2 மெயின்ஸ் 2024 and 2023 எழுதிருக்கேன். ஸோ குரூப் 2A மெயின்ஸ் எழுதிருக்கேன். அது நான் ரிசல்ட் வெயிட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இந்த மாசம் பார்க்க போற சப்ஜெக்ட் என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸோட அக்டோபர் மந்த்துக்கு நான் ஒரு ஸ்லைட் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 35-40 ஸ்லைட் தான் வச்சிருக்கேன், ஓகேவா? நீங்க சிம்பிளிஃபைடா பார்க்காம இந்த ஒரு ஸ்லைட்ல நான் உங்களுக்கு மினிமம் இந்த கிளாஸ் முடியும் போது ஒரு 1 hourல உங்களுக்கு 200 கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டு போற மாதிரி பார்த்துருவேன். ஸோ கண்டிப்பா நோட்டும் பெண்ணும் கையில வச்சுக்கோங்க, ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம உங்களால போஸ்டிங் வாங்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே தமிழ் படிப்பாங்க, எல்லாருமே மேக்ஸ் படிப்பாங்க, ஓகேவா? அந்த 125 மார்க்ஸுக்கு எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாம போஸ்டிங் வாங்கவே முடியாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஎன்பிசி நம்ம சிலபஸோட இன்டிகிரேட் பண்ணிட்டாங்க. இன்டிகிரேட் பண்றதுன்னா என்னன்னா, இப்போ சயின்ஸ் பாத்தீங்கன்னா சயின்ஸோட சிலபஸை கொடுத்துட்டு கடைசியா கரண்ட் அஃபேர்ஸ், பாலிட்டி கொடுத்துட்டு பாலிட்டியோட கடைசியில கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா தனியா கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒரு சிலபஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இனிமே நம்ம இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிஎன்பிசி வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போறாங்க, யூபிஎஸ்சி மாதிரி அந்த லெவலுக்கு போறாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வேண்டிய கட்டாயத்தை இப்போ நம்ம இருக்கோம். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, அக்டோபர் ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி எவ்வளவு சிம்பிளிஃபைடா கொடுக்க முடியுமோ இங்க கொடுத்துருக்கேன். போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கு. ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் நான் பார்த்த வரைக்குமே வந்து நீங்க கேட்கிற ரெக்வஸ்ட் என்னன்னா, எங்களுக்கு வந்து ஸ்லைட் ரெண்டு லாங்குவேஜ்ல வேணும்னு கேட்குறீங்க. ஸோ என்னால முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணிருக்கேன். இந்த கிளாஸ்ல பார்ப்போம் வாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்ல நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை பிரிச்சு வச்சிருக்கேன். ஸோ இப்படியே 1 by 1 போகும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஈஸ்ராம் சாத்தி பிஎம் மும்பை. சார் இது எப்படி ரொம்ப எடுத்தோன்னே ஃபேக்சுவலா இருக்கு அப்படின்னு வந்து நீங்க யோசிக்காதீங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இது குரூப் 2A மெயின்ஸோட கொஸ்டின் பாருங்க. அப்படியே ஃபேக்டா வந்திருக்கா? இதோட எக்ஸ்பான்ஷன் தான் இங்க இருக்கு. நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை எப்படி எழுதணும் இப்போ சொல்லி தர போறோம். இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நான் எப்படி எக்ஸாம்ல ஃபேஸ் பண்ணேன்னு சொல்றேன், ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க, வெறும் ஒரு ஆக்ரோனிம் கொடுத்துருக்காங்க. அந்த ஆக்ரோனிம்க்கு எக்ஸ்பான்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதை நான் பார்த்து எப்பவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் அப்ரோச் பண்ணும்போது ஐயோ தெரியலையே என்ன பண்ண போறோம் யோசிக்கூடாது. நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட எழுதணும், ஓகேவா? இந்த கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த 4 எனக்கு தெரியாது எனக்கு தெரியும், ஓகேவா? ஆனா இதை எப்படி அப்ரோச் பண்ணு பாருங்க. இந்த அப்ரோச் ரொம்ப முக்கியம். இந்த அப்ரோச் நீங்க கண்டிப்பா எக்ஸாம்ல ஃபாலோ பண்ணணும், ஓகேவா? இந்த JSSK இருக்குல்ல, இது நான் படிச்சேன், லாஸ்ட் படிச்சேன். ஜனனி சீக்ஷா சுரக்ஷா கரியாகரம்னு இருக்கு. ஜனனினா பெண்கள், சீக்ஷம் அந்த மாதிரி ஒரு வார்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஓகேவா? சுரக்ஷானா நல்லா வாழ்றது, ஓகேவா? ஆனா இங்க சீக்ஷா வராதுன்னு எனக்கு தெரியும், சிசுன்னு வரும், ஓகேவா? ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா அப்படின்னா பெண்களின் குழந்தைகளும் நல்லா வாழ்றதுக்கான ஸ்கீம் இது. மாசம் 1000 ரூபாய் கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் படி, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது எனக்கு தெரியும் கரெக்டா. ஆனா இங்க சீக்ஷா வராது, சிசுன்னு வரும்னு தெரியும், ஓகேவா? ஸோ இது தப்பு, ஓகேவா? ஸோ 4th வந்து தப்பு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ரைட் தான் கேட்டிருக்காங்க, ஓகேவா? ரைட் கேட்டிருக்காங்க. இங்க வந்து நான் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே ஆப்ஷனுக்கு போறோம். ஆப்ஷனுக்கு போனா 4 இல்லாத ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ 4 வந்து இங்க இருக்கு, அப்ப இந்த ஆப்ஷன் வராது, ஓகேவா? ஸோ இந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. மீதி 1, 2, 3 ஆப்ஷன் இருக்கு, ஓகேவா? ஸோ மற்றதை பார்த்து மற்ற எதுவுமே எனக்கு தெரியல. சரி, இதை படித்தேன், NTEP, ஓகேவா? நேஷனல் டொபாக்கோ எலிமினேஷன் ப்ரோக்ராம். அப்படி ஒரு ப்ரோக்ராமே இல்லை. நேஷனல் TB எலிமினேஷன் ப்ரோக்ராம் இதுதான் இருக்கு, ஓகேவா? உங்களுக்கு நீங்க யோசிக்க பண்ண என்னன்னா, ஏன் சம்பந்தமே இல்லாம டிபியை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி அந்த ரேஷனாலிட்டி யோசிச்சு பாத்தீங்கன்னா 2025 இந்தியா வந்து ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க.
2025க்குள்ள டிவியை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அந்த டார்கெட்டுக்காக இந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த எக்ஸாம் நடந்தது வந்து பிப்ரவரி மாசம் 2025. கிளியரா? இப்போ எனக்கு இங்க தெரிஞ்சு போச்சு, இங்க நேஷனல் டொபாக்கோ வராது, நேஷனல் டிவி எலிமினேஷன் ப்ரோக்ராம் வரும் தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு 2 தப்பு, 4 தப்பு. ஆல்ரெடி இந்த ஆப்ஷன் 4 தப்புன்றா இதை தூக்கிட்டேன். ஓகேவா? இங்க வந்து 2 இருக்கு, அப்போ இதுவும் தூக்கிடலாம், இதுவும் தூக்கிடலாம், இதுவும் தூக்கிடலாம். மீதி 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. கரெக்டா? அப்போ இதையும் தூக்கிடலாம். அப்போ இதான் ஆன்சர். புரிஞ்சுதா? உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் புரியல அப்படின்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் திரும்ப சொல்றேன். ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு கண்டிப்பா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தெரியும். நீங்க நல்லா இந்த கொஸ்டினை படிச்சு அந்த கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி எழுதுனதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்க போகுது. ஓகே, இப்போ இங்க வருவோம். இந்த ஈஸ்ராம்ன்றது ஒரு போர்ட்டல். ஓகேவா? ஈஸ்ராம்ன்றது ஒரு போர்ட்டல். இந்த போர்ட்டல்ல யார் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா மைக்ரன்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ். கிக் ஒர்க்கர்ஸ் யாருன்னா இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் டாக்ஸிலாம் ஓட்டுறாங்க தெரியுமா, இவங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு செக்டார் கீழே வராதவங்க. சார் அது என்ன சார் ஆர்கனைஸ்டு செக்டார்? ஆர்கனைஸ்டு செக்டார்னா மாசம் மாசம் சேலரி வரும். ஓகேவா? மாசம் மாசம் பிஎஃப் பிடிப்பாங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் பேர் தான் சோசியல் செக்யூரிட்டி. ஓகேவா? இதே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸா இருந்தா பென்ஷன் வரும். இது எல்லாமே கொடுத்தா அது ஆர்கனைஸ் செக்டர். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் இருக்கா? இல்ல. இவங்களாம் டெய்லி வேஜஸ், இவங்கெல்லாம் டெய்லி சம்பளம், தினக்கூலிகள் சொல்லலாம். ஓகேவா? தினம். ஓகேவா? இவங்களுக்கு டெய்லி வர காசு தான் இவங்களுக்கு கடைசி வரைக்கும். ஆனா இவங்களால 50 வயசு வரைக்கும் வேலை செய்ய முடியுமா? முடியாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரால 50 வயசு வரைக்கும் செய்ய முடியாது. ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ பண்றவங்க 50-60 வயசு மேலே பண்ண முடியாது. அவங்களுக்கு என்ன மாதிரியான சோசியல் செக்யூரிட்டி இருக்காங்க? இவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? இல்ல. இவங்களுக்கு பிஎஃப் இருக்கா? இல்ல. கரெக்டா? இவங்களுக்கு பென்ஷன் இருக்கா? இல்ல. ஸோ இந்த மாதிரி மக்களை அவங்களுக்கு இந்த சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குற ஸ்கீம் தான் இந்த ஈஸ்ராம் ஸ்கீம். இந்த போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும், வருஷம் இன்சூரன்ஸ் கிடைக்கும். அப்புறம் இன்னும் சில பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் கொடுக்குது. அதனால தான் இந்த ஈஸ்ராம் போர்ட்டல். ஓகேவா? இந்த ஈஸ்ராம் போர்ட்டல் என்ன கொடுக்குது? சோசியல் செக்யூரிட்டி கொடுக்குது. அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த சதி. இந்த சதின்றது சீட் சப்ளை செயின். விவசாயிகளுக்கு சீடை வந்து கொடுக்குற வெப்சைட் இது. கவர்மெண்ட் கிரியேட் பண்ண போர்ட்டல். ஓகேவா? நெக்ஸ்ட் PMMY. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த PMMY. ஓகேவா? அதான் பார்க்க போறோம். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா. யோஜனா என்றால் திட்டம். ஓகே, இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். பிரைம் மினிஸ்டர், பிஎம்னா பிரதான் மந்திரி. இப்படி கொஸ்டின்ல வெறும் PMMYன்னு கொடுத்தா இப்படி உடைக்க தெரியணும் கொஸ்டின். ஓகேவா? அதுக்கு படிக்க இந்த உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேவா? இந்த முத்ரா யோஜனா என்னன்னா, இந்த MSME இருக்காங்கல்ல, MSMEனா சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு லோன் கொடுக்கறது. இதுல 3 கேட்டகரி இருக்கு. ஒன்னு சிஷு, இன்னொன்னு கிஷோர், மூணாவது தருண். மறக்காம நோட் பண்ணிக்கோங்க, அடிக்கடி எக்ஸாம் கேட்டே இருப்பாங்க. சிஷுவில் என்னன்னா ஒருத்தருக்கு 50,000 வரைக்கும் லோன் தரலாம். கிஷோர்ல 50,000 இருந்து 5 லட்சம் வரைக்கும் தரலாம்.
தருண்ல 5 லட்சம் இருந்து 10 லட்சம் வரைக்கும் தரலாம். ஓகேவா? சரி, இது ஏன் சார் தேவைப்படுது அப்படின்னா, சிறு குறு தொழில் செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு பேங்க்ல ப்ராப்பரா லோன் தர மாட்டாங்க. பேங்க்ல லோன் வேணும்னா நீங்க என்ன கொடுக்கணும், அதுக்கு நீங்க ஏதாவது பத்திரமோ இல்ல கேரண்டியே கொடுக்கணும், கரெக்டா? ஆனா இந்த லோனுக்கு அந்த கேரண்டி தேவை கிடையாது. அதே மாதிரி 2024 பட்ஜெட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 10 லட்சம் லிமிட்டை வந்து 20 lakhs லிமிட்டா மாத்திட்டாங்க. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2024 யூனியன் கவர்மெண்ட் பட்ஜெட்ல இதை 20 லட்சமா மாத்திட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இன்னொரு ஏன் இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம்னா, எல்லா பேங்க்லயும் கம்பல்சரியா முத்ரா யூனிட் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிட் தனியா உட்கார வச்சிருப்பாங்க. ஒரு தனியா ஒரு பெஞ்ச் போட்டு சேர் போட்டு அங்க ஒருத்தர் உட்காந்துருப்பாரு. நீங்க அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் முத்ரா ஸ்கீம்க்கு நான் வந்து லோன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க வந்து மினிமம் ஒரு சிறு குறு தொழில் நீங்க செய்யணும் உங்க வீட்டால. அவ்வளவுதான். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எல்லா எக்ஸாம்லயும் கேட்ட கொஸ்டின், இதுக்கு மேலே கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். இதுல எல்லாமே கேட்டாங்க, இது மட்டும் தான் கேட்கல. ஒன்றும் 2024 பட்ஜெட்ல லிமிட்டை எவ்வளவு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னும் கேட்கல. கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி வேற என்ன கடன்கள்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, அப்படியே கொஸ்டின்ல வரும். நாங்க காட்டின பத்தியில ஒரு கொஸ்டின் அது அதே மாதிரி இப்படி பிஎம் இஜிபி தான் வரும். பிஎம்னா ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிரதான் மந்திரி. ஈனா எம்ப்ளாய்மெண்ட். ஜீனா ஜெனரேஷன். பிக்கு வந்து ப்ரோக்ராம். எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷனா நீங்க வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் திட்டம். ஓகேவா? அவ்வளவுதான். உருவாக்கும் திட்டம். ஓகேவா? எப்படி நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்குங்க அப்படின்னா, நீங்க இங்க வந்து இந்த ஸ்கீம் கீழே போயிட்டு லோன் கேட்கறீங்க அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த கடையை வந்து நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க போய் லோன் கேட்கறீங்க. இந்த கடையை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும், ஒரு 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறீங்க. இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் லிங்க்டு சப்சிடின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் லிங்க்டு சப்சிடி. கிரெடிட்னா கடன். ஓகேவா? சப்சிடினா மானியம். ஓகேவா? இப்போ நீங்க வந்து 1 லட்ச ரூபா லோன் கேட்டு போறீங்க. எனக்கு புதுசா என் கடையை பெருசாக்கலாம், எனக்கு 1 லட்ச ரூபா லோன் வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. அப்படின்னு கேட்டு போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த லோன்ல 30% கேபிட்டல் சப்சிடி கொடுத்துருவாங்க. ஓகேவா? 35% கொடுப்பாங்க. 35% எவ்வளவு வருது? 35,000 ரூபாய் வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. ஃப்ரீயானா நீங்க இந்த 35,000 நீங்க திரும்ப பே பண்ண வேணும். ஓகேவா? மீதி 65,000 இருக்குல்ல, மீதி 65,000 உங்களுக்கு கடன். ஓகேவா? புரியுதா? நீங்க 1 லட்சம் கேட்டு போறீங்க, அதுல 35,000 வந்து அவங்க வந்து ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. அது காசு திரும்ப கொடுக்க வேணாம். இந்த மீதி 65,000 வந்து கடன். நீங்க என்ன பண்ணணும்னா, கண்டிப்பா 1 வருஷத்துக்குள்ள இந்த 65,000 கட்டிடணும். நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த வருஷம் நீங்க என்ன பண்ணலாம்னா 5 லட்சத்துக்கு லோன் வாங்கலாம். ஆனா இதுக்கு 6% வட்டி. இந்த 6% வட்டின்றது மார்க்கெட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட். அதனாலதான் இது கிரெடிட் லிங்க்டு சப்சிடி ஸ்கீம். இந்த ஒரு ஸ்கீம் வந்து பிஎம் இஜிபி. இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்கீம்ஸ் இருக்கு. அப்படியே போக ஒரு சைடா போக பார்த்துருக்கோம். ஓகேவா? ஓகே, இதை நான் ஆல்ரெடி எடுத்துட்டேன். இந்த கொஸ்டின் ஏன் வச்சேன்னா, இதுக்கு வந்து தமிழ்லயும் கொஸ்டின்ஸ் இப்படிதான் இருந்துச்சு. தமிழ்லயும் கொஸ்டின் இப்படிதான் இருந்துச்சு. இந்த பிரதான்ன்றத இப்படி எழுதிருந்தாங்க, பிரதான். அவ்வளவுதான், இப்படிதான் எழுதிருந்தாங்க. தமிழ்ல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது எப்படி அப்ரோச் பண்ணணும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போடும். ஓகே, ஸோ அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ்ன்றதால October 2 நம்ம மகாத்மா காந்தியோட பர்த்டே. அவரை பத்தி கண்டிப்பா பார்த்தே ஆகணும். மகாத்மா காந்தியை பத்தி ஸ்கூல் புக்ல நிறைய விஷயம் கொடுத்துட்டாங்க. ஆனா ஸ்கூல் புக்ல இல்லாத விஷயங்களா மட்டும்தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரீசெண்ட் டைம்ஸ்ல கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு காட்டுறேன் பாருங்க.
இங்க பாருங்க, இது 2024 குரூப் 1 மெயின்ஸோட பேப்பர். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியின் வாழ்க்கை மற்றும் இந்திய சமூகத்தின் மீதான அவரது தத்துவத்தின் தாக்கம் ஆகியவற்றை விளக்குக. சரிங்களா? இயர்லி கேரியர். இது வர இயர்லி கேரியர்னா அவரோட ஆரம்பகட்ட வாழ்க்கையில என்னென்ன பண்ணாரு அப்படின்ற கேள்வியை மொத்தம் இது ஒரு 15 மார்க் கொஸ்டின் நினைக்கிறேன். 15 மார்க்கோ 10 மார்க்கோ. ஓகேவா? இதை வந்து நம்ம எழுதுறோம். இதை பத்தி பெருசா நம்ம ஸ்கூல் புக்ல இல்ல. ஸ்கூல் புக்ல என்ன இருக்குன்னா டால்ஸ்டாய் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அப்புறம் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட், இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஆனா அதோட நிறைய விஷயங்கள் வந்து அவரோட வாழ்க்கையில முன்னாடி நடந்திருக்கு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்கப்பட்டேன். என்ன கொஸ்டின்னா, காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனாரு. ஓகேவா? அப்போ அவர் வந்து ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து போறாரு. ஓகேவா? அப்படி போகும்போது அங்க ட்ரெயின்ல இருந்தவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, நீ வந்து ஒரு கருப்பான ஒரு இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லி தூக்கி ஒரு ஸ்டேஷன்ல வெளியே தூக்கி போடுறாங்க. ஓகேவா? அந்த ஸ்டேஷனோட பேர் என்ன? ஓகேவா? அது வந்து ஸ்கூல் புக்லயே இருக்கு, பார்த்து கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. இது அடிக்கடி டிஎன்பிசில கேட்ட ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். அந்த ஸ்டேஷன் பேர் என்னன்னு சொல்லுங்க. இப்போ நம்ம காந்தியோட இயர்லி லைஃப்பை பார்க்கலாம். அவர் வந்து எப்படி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு அங்கிருந்து என்ன பண்ணாரு முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். ஓகேவா? இப்போ சவுத் ஆப்பிரிக்கால வந்து காந்தி போயிட்டாரு. அங்க வந்து இந்த மாதிரி ரேசிசம் இருக்குதுன்னு பாக்குறாரு. ரேசிசம்னா கருப்பு வெள்ளை மக்களுக்கான வித்தியாசங்கள். ஓகேவா? அது கருப்பான மக்கள் வந்து ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணப்படுறத பாக்குறாரு. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மக்கள் எல்லாம் அங்க இருந்த இந்திய மக்கள் எல்லாம் ஒண்ணு திரட்டி போராடுவார். ஓகேவா? அப்போ அவர் ஃபார்ம் பண்ண ஒரு அமைப்பு பேர் வந்து நட்டால் இந்தியன் காங்கிரஸ். நடால்ன்றது ஊர் பேரு, சவுத் ஆப்பிரிக்கால இருக்க ஊர் பேரு. அவர் ட்ரெயின்ல போறாரு பாத்தீங்களா? ட்ரெயின்ல போகும்போது தானே தூக்கி வெளியே போட்டாங்க. அவர் இந்த ஊருக்கு தான் போவார். இந்த ஊருக்கு போய் இறங்க வேண்டியதான் நடுவில் ஒரு ஸ்டேஷன்ல பிடிச்சி வெளியே தூக்கி போட்டுறாங்க. அது என்ன ஸ்டேஷன் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓகேவா? சாரி, இந்த அமைப்பை ஃபார்ம் பண்ணி அங்க போராட்டம் பண்றாரு. அங்கேயே அவருக்கு அந்த சத்தியாகிரகத்துல அதை பத்தி ஐடியா வந்துருச்சு. அது எப்படி வந்துச்சுன்னா, இந்த ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் இருக்குல்ல, ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட் ஒரு பெரிய ஆத்தரோட புக்கை படிச்சுதான் இதை வந்து ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் ஸ்கூல் புக்ல இருக்கு. ஸ்கூல் புக்ல 10th புக்ல அந்த டேட்டா இருக்கு. 10th புக்ல 7th லெசன் நினைக்கிறேன், 7th லெசன் 8th லெசனும் அந்த லெசன்ல இந்த டேட்டா இருக்கு. எந்த ஆத்தரோட புக்கை படிச்சு இதை ஃபார்ம் பண்ற அப்படின்னு சொல்லி அந்த டேட்டா இருக்கு. 1905 நினைக்கிறேன், 1910 இன்னொன்னு டால்ஸ்டாய் ஃபார்ம். இந்த டேட்லயே வந்துடும். ஓகேவா? டால்ஸ்டாய் ஃபார்மும் ஃபீனிக்ஸ் செட்டில்மெண்ட்டும் ஃபார்ம் பண்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஓகே இங்க பாருங்க, அங்க என்ன பண்றாரு, இந்தியன் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை காந்தி வந்து வெளியிடுறாரு. அந்த பத்திரிகை ரொம்ப வருஷமா அவர் காந்தி வந்து ஒரு 10-15 வருஷமா அங்க நடத்திட்டு சவுத் ஆப்பிரிக்கா விட்டு இந்தியாவுக்கு வரும்போது அந்த பத்திரிகை ஸ்டாப் பண்ணுவார். ஓகேவா? அந்த மாதிரி போன பத்திரிகை அவ்வளவு ஃபேமஸான பத்திரிகை. அதுக்கு அவர் வச்ச பேர் இந்தியன் ஒப்பீனியன். ஓகேவா? நெக்ஸ்ட் காந்தி ஸ்மட் அக்ரிமெண்ட். அதுல அது யாரு ஸ்மத்? இவர் தான் ஸ்மட். ஓகேவா? இவர் வந்து அங்க அந்த ப்ராவின்ஸோட கவர்னர். என்ன ஆச்சுன்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த அவங்க தாண்டி போக முடியாது. அப்படி போகணும்னா அவங்க வந்து போல் டாக்ஸ் கட்டணும். போல் ஆர் டோல் டாக்ஸ். இந்தியன்ஸ் வந்து ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும்னா அதுக்கு வரி கட்டணும். அந்த வரியோட விலை என்னன்னா 3 பவுண்டு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது கண்டிப்பா கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 3 பவுண்டு கட்டணும். ஆனா அங்க இருந்த இந்தியன்ஸோட ஆனுவல் இன்கம்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க சம்பாதிக்கிறதே 10 பவுண்டு தான். ஓகேவா? அப்ப எப்படி ஒருத்தர் வந்து ஒரு இடத்த கடந்து போறதுக்கு 3 பவுண்டு கொடுக்க முடியும்? வாய்ப்பே இல்லை இல்லையா? இதை எதிர்த்து காந்தி வந்து அங்க போராட்டம் பண்ணுவாரு. அந்த போராட்டத்தோட முடிவு தான் இந்த ஒப்பந்தம், காந்தி ஸ்மட் அக்ரிமெண்ட். இது எப்போ 1914 நடக்கும். இந்த ஒப்பந்தம் மூலியமா இந்த போல் டாக்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. போல் டாக்ஸ் கேன்சல்டு.
ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கிடைக்காது. ஓகேவா? வெளியில ஷோஸ்ல இருக்கிறதா இது. இவர் தாங்க ஸ்மத். இது அப்போ இருந்த காந்தி. இதை பத்தி ஒரு புக் வந்திருக்கு, அந்த புக் தான் அது. ஓகேவா? சரி, இப்போ கொஸ்டினை பார்ப்போமா? கொஸ்டின் என்ன இருக்கு? சர்வதேச நான் வயலன்ஸ் தினம் அக்டோபர் 2 அன்று கொண்டாடப்படுகிறது. கரெக்ட் தான். அக்டோபர் 2 தான் வந்து நான் வயலன்ஸ் டே கொண்டாடுறோம். இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டே சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து இந்தியன் ஒப்பீனியன் வெளியிடப்பட்டது. நான் ஆல்ரெடி சொன்னேன், காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்கால இருக்கும்போது இந்த இந்தியன் ஒப்பீனியனை ரிலீஸ் பண்ணாருன்னு சொன்னேன். கரெக்டா? இந்தியன் ஒப்பீனியன்றது அவர் எழுதின முக்கியமான நியூஸ் பேப்பர். ஆனா இங்க பாருங்க, நான் இங்க என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்? ரிலீஸ்ட் ஃப்ரம் சபர்மதி ஆசிரமம். இது எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு இது. ஓகேவா? அப்போ இது ஆன்சரா? கரெக்ட் இல்ல, தப்பு. ஸோ இந்த பாயிண்ட் தப்பு, இது தப்பு. நெக்ஸ்ட், காந்தி ஸ்மட் அக்ரிமெண்ட் 1914 நடந்துச்சு. ஓகேவா? இப்பதான் சொன்னேன், அந்த அந்த $3 பவுண்டு போல் டாக்ஸை வந்து என்ன பண்ணிட்டாங்க? அபாலிஷ் பண்ணிட்டாங்க இந்த அக்ரிமெண்ட் மூலியமா. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்ட். இந்த ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மகாத்மாவை பத்தி முக்கியமான ஃபேக்ட்ஸ் மட்டும் டக்குனு பார்த்துலாம். ஓகேவா? மகாத்மா வந்து இந்தியாவுக்கு வந்த டேட் வந்து வந்த டேட்டா என்னவா கொண்டாடுறாங்க? ஓகேவா? வந்த டேட் வந்து 9th ஜனவரி. இந்தியாவுக்கு வந்த டேட்டு 9th ஜனவரி. இது ஒரு ஃபங்க்ஷனா சூப்பரா கொண்டாடுவாங்க நம்ம 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 நாட்டுல. அதுக்கு பேர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொல்லக்கூடாது, ஹிந்தியில இருக்கும். ஓகேவா? ஹிந்தியில அந்த இந்த நாளை என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி இருக்கோம். இந்த நாளை வந்து மறக்காம வந்து 9th ஜனா இல்ல 12th ஜனான்னு தெரியல. ஓகேவா? இதோ ஒண்ணு, இந்த 2 டேட்ல ஒரு டேட்டு. இதை வந்து மகாத்மா காந்தி இந்தியா திரும்பி வந்த நாள். இந்த நாளை ரொம்ப விமர்சையா கொண்டாடுவோம். அந்த நாளுக்கு ஹிந்தியில என்ன பேரு அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் மகாத்மா பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த 1919ல வந்து சாரி, இதுக்கு எல்லாத்துக்கும் போறதுக்கு முன்னாடி 1917ல இருந்து 1919 வரைக்கும் ஒரு ஃபேஸ் இருக்கும். இதுல என்னன்னா, இந்த பீகார்ல சம்பரான். ஓகே, பீகார்ல சம்பரான். அப்புறம் வந்து அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, அடுத்து கேதா. இந்த 3 நடக்கும். ஓகே, பீகார்ல சம்பரான், அப்புறம் அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, கேதா. இந்த மூணு சத்தியாகிரகத்தையும் பொறுத்து காந்தியோட பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் 1919ல ஒரு ஆக்ட் வரும். அந்த ஆக்டை போயிட்டு ரவுலட் சட்டம். ஓகேவா? இந்த சட்டம் படி என்னன்னா, யாரை வேணா எப்ப வேணா அரெஸ்ட் பண்ணலாம். அதுக்கான காரண காரியமும் சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ ஒருத்தர் அரெஸ்ட் பண்றாங்க இல்லையா, அவரை வந்து ப்ராப்பரா கோர்ட்ல போய் நிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ட்ரைபுனல் மாதிரி ஒரு அமைப்பு மாதிரி ஃபார்ம் பண்ணி அந்த அமைப்பை தீர்ப்பு கொடுத்து எந்த ப்ரூஃபும் சப்மிட் பண்ணாம அவர் ஜெயில போடலாம். எத்தனை வருஷம் வேணா ஜெயில போடலாம். அந்த அமைப்பு கொடுக்குற தீர்ப்பை நீங்க எந்த கோர்ட்லயும் போய் மேல்முறையீடு கொடுக்க முடியாது. அதனால இதை வந்து காந்தி அப்போஸ் பண்ணி ரவுலட் சத்தியாகிரகா பண்ணுவார். இந்த பாயிண்ட் ஸ்கூல் புக்ல இருக்கும், பட் மோஸ்ட்லி யாரும் இந்த படிக்க மாட்டாங்க. பட் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஆரம்பிச்சு ரொம்ப ஃபேமஸா போன இடம் மெட்ராஸ் தான். மெட்ராஸ் ப்ராவின்ஸ் தான். ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது 1920ல வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். இதுக்கப்புறம் 1924ல காந்தி வந்து காங்கிரஸ் செஷனை பிரசிடென்டா இருந்திருப்பாரு. அவர் லைஃப்லயே ஒரே மாதிரி தான் பிரசிடென்டா இருந்தாரு. அது இப்பதான். ஓகேவா? இந்த பிரசிடென்சி எந்த இடத்துல நடந்துச்சு, ஓகேவா, அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. 1924ல காந்தி எந்த இடத்துல பிரசிடென்டா இருந்தார், காங்கிரஸ்க்கு அந்த செஷன் வந்து எந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? 24 முடிஞ்சதுக்கு அப்புறம் 1930ல வந்து முக்கியமான அமைப்பு உப்பு சத்தியாகிரகம். ஓகேவா? அது வந்து இங்கிலீஷ்ல சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இந்த சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்டோட பார்ட் தான் இந்த சால்ட் சத்தியாகிரகம். ஓகேவா? சால்ட் லாவை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சு, இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லாம் போகும். அது முடிஞ்சு காந்தி ஜெயில போட்டுரும். ஸோ இது அப்படியே போயிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 1942ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஓகேவா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட். ஓகேவா? குவிட் இந்தியா மூவ்மெண்ட். இதுல ஒரு ஸ்லோகன் சொல்லியிருப்பாரு. ஓகே, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி
இந்த ஸ்லோகன் சொல்ல போய் தான் இந்த ஸ்லோகன் ரொம்ப ஃபேமஸ் ஆகி கடைசியா நம்ம வந்து பிரிட்டிஷே வெளியே அனுப்பிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் 1948ல காந்தி இறந்துறாரு. ஓகேவா? ஸோ இதுதான் மேலோட்டமா காந்தியை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஆனா அவரோட இயர்லி லைஃப்ல என்னால எவ்வளவு கண்டென்ட் கொடுக்க முடியும் நான் கொடுத்துட்டேன். இது வந்து சும்மா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுக்க சொன்னேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம். ஓகே, இப்போ காந்தி வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வல்லபாய் பட்டேல் அவர்களும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவர் இல்லைன்னா இந்தியா வந்து ஒரு 550 நாடுகளை பிரிஞ்சிருக்கும். ஏன் 550 நாடா பிரியுது, இந்தியா பாகிஸ்தான் நாடா பிரியணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. கரெக்டா? ஆனா 1947ல 46 நினைக்கிறேன், 46ல மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கு. ஓகேவா? மவுண்ட் பேட்டன் திட்டம். ஓகேவா? இந்த மவுண்ட் பேட்டன் பிளானுக்கு இன்னொரு பிளேயர் இருக்கு, அது ஒரு நாள் சம்மந்தப்பட்டு வரும். ஓகேவா? அது என்னன்றது கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஓகேவா? 12th ஹிஸ்டரி புக்ல இந்த நான் சொன்ன நான் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. மவுண்ட் பேட்டன் பிளானுக்கு வேற பிளேயர் பேர் இருக்கு, அது என்ன பேருன்றதை மறக்காம சொல்லுங்க. அது ஒரு டேட் சம்மந்தப்பட்டு வரும். ஓகேவா? இந்த பிளான் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியா வந்து இந்தியா பாகிஸ்தானை மட்டும் இல்லாம ஒரு 500 ப்ராவின்ஸா பிரிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த 500 ப்ராவின்ஸுமே வந்து இந்தியாவுக்கும் போகலாம், பாகிஸ்தானுக்கும் போகலாம். அப்படி இல்லைன்னா செப்பரேட்டா அக்ரிமெண்ட் போட்டு நாம இப்படியும் இருக்கலாம், தனியாவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இந்த எல்லா 550 ப்ராவின்ஸையும் ஒன்னா நினைச்ச பெருமை வந்து அவர் ஒருத்தர் தான் சேரும். அதனாலதான் இவரை வந்து இவருக்காக நேஷனல் யூனிட்டி டே வந்து கொண்டாடுறோம் 31 அக்டோபர். ஓகேவா? நமக்கு கொஸ்டின்ல என்ன வரும்னா, நேஷனல் யூனிட்டி டேன்னு வராது, ராஷ்டிரிய ஏக்தா திவாசி தான் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு டே படிக்கும்போது ஹிந்தியில என்ன இருக்கு அப்படின்றது, முக்கியமான டேஸ் படிக்கும்போது ஹிந்தியில எப்படி இருக்கு, ஏக்தானா ஒற்றுமை. ஓகேவா? ராஷ்டிரிய ஒற்றுமை தினம், அவ்வளவுதான். ஏன்னா ஹிந்தியில ஏக்னா ஒண்ணு. இவ்வளவு சிம்பிளா நீங்க ஒரு டேமை பார்த்து எடுத்து கொண்டு வந்துடலாம். நீங்க இங்க இதை படிச்சுட்டு ராஷ்டிரிய நீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது, கொஸ்டின் பேப்பரை பாக்குறீங்க, ராஷ்டிரிய ஏக்தா திவாஸ் செலிப்ரேட் 31 அக்டோபர் அப்படின்னு கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுவீங்க? பயந்துருவோம். ஐயோ என்ன இது ஒரு பேரு நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு பயந்துருவோம்னா பயப்படக்கூடாது. சொன்னால எதை தெரியாத கொஸ்டினை பார்க்கும்போது ரொம்ப பாசிட்டிவா அப்ரோச் பண்ணோம். நமக்கு நல்லா தெரியும், நமக்கு கண்டிப்பா தெரியும் அப்படின்ற அப்ரோச் பண்ணா மட்டும்தான் அந்த கொஸ்டின் எடுக்க முடியும். ஏன்னா டிஎன்பிசியில நம்ம எவ்வளவு படிச்சாலுமே படிக்காத கொஸ்டின்ஸை நம்ம எப்படி அட்டன் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து தான் நீங்க போஸ்டிங் வாங்குற மாதிரி நடந்தது. ஓகேவா? இங்க பாருங்க, ஏக்தானா ஒற்றுமை சொன்னா இதை வச்சே கண்டுபிடிச்சலாம், ஒற்றுமை தினம். ஓகேவா? அது மாதிரி கார்கில் விஜய் திவாஸ் இருக்கும். கார்கில் விஜய் திவாஸ். விஜய்னா வெற்றி, விஜயம். ஓகேவா? விஜயம்னா வெற்றி, கார்கில் இடம். ஓகேவா? கார்கில்ல வெற்றி அடைந்த தினம், அவ்வளவுதான். இந்த மாதிரி கொஸ்டினை பார்க்கும்போது அந்த மொமெண்ட்ல நம்ம கரெக்டா யோசிச்சு ஆன்சர் போட கத்துக்கணும். ஓகேவா? இங்க பாருங்க, ராஷ்டிரிய ஒற்றுமை தினம் அக்டோபர் 31 அன்று கொண்டாடப்படுகிறது. ஏன் கொண்டாடப்படுகிறது? அக்டோபர் 31, 2018 உலகின் மிக உயரமான சிலை, ஒற்றுமையின் சிலை கெவாடியாவில் நிறுவப்பட்டது. அந்த சிலை நம்ம பட்டேல்ஜிக்காக ரொம்ப வேர்ல்டு டாலஸ்ட் ஸ்டாச்சு வச்சோம். அது வந்து குஜராத்ல இருக்கு. இப்போ பட்டேல்ஜியை பத்தி கொஞ்சமா பார்த்துடலாம். ஓகேவா? உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி டக்குன்னு கொடுத்துறேன். ஓகேவா? சோ பட்டேல் என்ன பண்றாரு, 1917ல கேதா சத்தியாகிரகா. ஓகேவா? 17 இல்ல 18 கூட வச்சுங்க. 11th புக்ல 12th புக்ல ஒரு மாதிரி இருக்கு, 10th புக்ல ஒரு மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த கேதா சத்தியாகிரகத்துல ஃபர்ஸ்ட் மகாத்மாவை மீட் பண்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மகாத்மாவை தான் மீட் பண்றாரு. இங்க வந்து அந்த மூமெண்ட்ல இருந்து அவர் ரொம்ப பிடிச்சி போறது, அவரோட ஃபாலோவரா ஆயிடுறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் 1920ல நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். இதுல வந்து ரொம்ப பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்றாரு குஜராத்ல. ஓகேவா? பட்டேல் பண்றாரு. நெக்ஸ்ட் 1928 பர்தோலி சத்தியாகிரகம். ஓகேவா?
இந்த பர்தோலின்ற இடத்துல என்ன ஆகுதுன்னா அதிகமா மழை பொய்த்து போயிடுது. மழையே பெய்யாதனால என்ன ஆகுதுன்னா பயிர் வந்து விளையல. அதனால பட் இருந்தாலும் என்ன பண்றாங்க, அதிகாரிகள் வந்து ஃபார்மர்ஸை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி அடிச்சு டாக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்படி நீங்க டாக்ஸ் கொடுக்கலன்னா உங்களோட லேண்ட் எல்லாம் அங்க வித்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நார்மலா இருக்க டாக்ஸ் 25% டாக்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஓகேவா? இதுதான் அந்த இடத்துல நடக்குது. ஓகேவா? அந்த இடத்துக்கு காந்தியோட பர்மிஷனோட பட்டேல் வந்து போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீங்க காசே கொடுக்காதீங்க, டாக்ஸே பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ பல லட்சம் மக்கள் வந்து நம்ம பட்டேல்ஜியை ஃபாலோ பண்ணி யாருமே டாக்ஸ் பே பண்ணல. ஆனா என்ன ஆச்சுன்னா 1930s அந்த ஃபார்மர்ஸோட லேண்ட் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அந்த ஃபார்மர்ஸோட லேண்ட் யாரெல்லாம் ரெண்ட் கொடுக்கலையோ, யாரெல்லாம் டாக்ஸ் அந்த வரி கொடுக்கலையோ, அவங்க லேண்ட் எல்லாம் புடுங்கி ஆக்ஷன்ல விட்டாங்க கவர்மெண்ட். பட் 1937 ஐஎன்சி வந்து ஆட்சிக்கு வந்து தெரியும்ல, ஐஎன்சி வந்து 37 39 வரைக்கும் ஆட்சியில் இருப்பாங்க. இங்க வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆக்ஷன்ல வித்த எல்லா லேண்டையும் திரும்ப வாங்கி திரும்ப எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டாங்க. இதுல முக்கியமான தலைவரா வளர்ந்தது வந்து நம்ம வல்லபாய் பட்டேல். இந்த இந்த அமைப்புக்கு அப்புறம் தான் இவருக்கு சர்தார் அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த பர்தோலி சத்தியாகிரகத்துக்கு அப்புறம் தான் சர்தார்னு பேர் வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இது, அவரை பத்தின விஷயங்கள். நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 1931 ஐஎன்சி பிரசிடென்டா இருப்பார். யாரு? பட்டேல்ஜி. ஓகேவா? ஐஎன்சி பிரசிடென்ட் இவர் தான். இவர் வந்து பிரசிடென்டா இருக்கும்போது 3 முக்கியமான தீர்மானங்கள் போடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் போடுவாங்க. அது என்னன்னா, இந்த செஷன் வந்து கராச்சி செஷன். கராச்சி செஷன்ல 3 முக்கியமான தீர்மானங்கள் போடுவாங்க. அதுல ஒண்ணு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நெக்ஸ்ட் எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? எல்லா மக்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஒரு நேஷன், ஒரு நாடு வந்து விடுதலை ஆகுது அப்படின்னா அந்த நாட்டோட பொருளாதாரத்தை நாங்க தான் முடிவு பண்ணுவோம், வெளியில இருந்து யாரும் முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான ஃபேக்ட் தான் இந்த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? அது மாதிரி ஒரு 2-3 முக்கியமான ஃபேக்டர்ஸையும் கொண்டு வருவாங்க. ஓகேவா? பிளானிங் கமிஷனும் இங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகும், ஆனா பெருசா இதுக்கப்புறம் கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இந்த 2-3 முக்கியமான பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் 42 உங்களுக்கே தெரியும். பட் இதெல்லாம் தாண்டி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பட்டேல் என்ன பண்ணாரு, இதுதான் முக்கியமான ஃபேக்ட். ஓகேவா? அதை பார்த்துடலாம். ஓகே, இப்போ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சு 15th ஆகஸ்ட். ஸோ ஹோம் மினிஸ்டரா ஆயிராரு பட்டேல். ஓகேவா? ஸோ ஹோம் மினிஸ்டரா இவர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்தியாவை ஒன்னா இணைக்கிறது. ஓகேவா? இவர் என்ன பண்ணுவாரு, அந்த 550 ப்ராவின்ஸ் சேர்த்துருவாரு. அதுல 4 மட்டும் பெரிய பிரச்சனை பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜுனாகத், செகண்ட் ஹைதராபாத், தேர்டு ஜோத்பூர், ஃபோர்த்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது காஷ்மீர். ஓகேவா? ஜுனாகத், ஹைதராபாத், ஜோத்பூர், காஷ்மீர், இந்த 4மே வந்து பெரிய பிரச்சனை பண்ணோம். இது வந்து 12th புக்ல பெரிய கதையா இருக்கும், நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஓகேவா? ஜுனாகத்ல வந்து மக்கள் எல்லாம் இந்துஸ். ஓகேவா? முஸ்லீம் தான் கிங். ஓகேவா? அவர் என்ன பண்ணுவாரு, மொத்த எல்லா அங்க இருந்த ட்ரெஷரியை எடுத்துட்டு என்ன பண்ணுவாரு, பாகிஸ்தானுக்கு ஓட்டுருவாரு. ஓகேவா? அதனால இந்த இடம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அவர் மட்டும் பாகிஸ்தான் போயிட்டாரு, இந்த இடம் இந்தியாவுக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஹைதராபாத்ல பெரிய போர்க்கிழமை நடக்கும். நம்ம வந்து ஒரு ஆபரேஷன் யூஸ் பண்ணுவோம், ஆபரேஷன் போலோ. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க டிஎன்பிசில. ஆபரேஷன் போலோன்ற முறையில மிலிட்டரி அனுப்பி ஹைதராபாத்தை நம்ம பிடிப்போம். செகண்ட் விஷயம். தேர்டு
ஜோத்பூர் வந்து ஹிந்து ரூலர் தான், மக்களும் இந்து பாப்புலேஷன் அதிகம் தான். ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க பாகிஸ்தான் கூட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஏன்னா பாகிஸ்தான் என்ன பண்ணிருப்பாங்களா, இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இங்க இருந்து கராச்சி போர்ட் இருக்குல்ல, கராச்சி போர்ட், அந்த அந்த போர்ட் வந்து ரொம்ப பக்கம். நீங்க அந்த கராச்சி போர்ட்ல காசே கொடுக்காம நீங்க எவ்வளவு நாள் வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க பாகிஸ்தான் இவங்களுக்கு ஆஃபரா. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்தியன் கவர்மெண்ட் அதை விட பெட்டரான ஆஃபரை கொடுத்து இவங்க இந்தியா கூட சேர்ப்பாங்க ஜோத்பூர். கடைசியா தான் வந்துச்சு காஷ்மீர். ஓகே, காஷ்மீர்ல என்ன பிரச்சனைனா, மக்கள் எல்லாமே முஸ்லிம் பாப்புலேஷன், ஆனா கிங் வந்து இந்து. அந்த கிங் பேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஹரி சிங் ஒரு பேர். அந்த கிங் பேரு ஹரி சிங். ஓகேவா? இவர் என்ன பண்ணுவாரு, நாங்க இனிஷியலி வந்து பாகிஸ்தானோட போறோம்னு சொல்லுவாரு. ஆனா பாகிஸ்தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இருந்து ஒரு ஆர்மி அனுப்பிடுவாங்க காஷ்மீரை பிடிக்கிறதுக்கு. அந்த டைம் என்ன ஆகும்னா, பயந்துகிட்டு அந்த ஆர்மியை டிஃபீட் பண்ண முடியாம இந்தியன் கவர்மெண்ட் ஹெல்ப் கேட்பாரு. ஹெல்ப் கேட்கும்போது நம்ம மவுண்ட் பேட்டன் இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லுவாரு, இந்தியா வந்து நார்மலா ஹெல்ப் பண்ண முடியாது உங்களுக்கு, ஏன்னா நீங்க இந்தியாவோட அங்கம் இல்லை, நீங்க இந்தியாவோட அங்கம் ஆகுறன்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்தா நாங்க உடனே ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த கையெழுத்து போடுற பத்திரத்துக்கு பேரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன். இது தமிழ் என்னன்னு தெரியல, இது மாதிரி வந்து நோட் பண்ணிக்க. இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அசெஷன்ல நீங்க சைன் பண்ணீங்கன்னா இந்தியா வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மி வந்து இந்த பாகிஸ்தான் ஆர்மி அடிச்சுட்டு காஷ்மீரை பிடிச்சிப்பாங்க. ஓகேவா? இதுதான் காஷ்மீர் நடந்தது. இதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, காஷ்மீரும் இந்தியாவும் குட் டேர்ம்ஸ் சேர்ந்ததால அவங்க வந்து ஆர்டிகல் 370 ஏற்றுவாங்க. இந்த ஆர்டிகலை வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றல. ஓகே, அது அவங்க பண்ண ஆர்டிகல் இல்ல, வேற ஒருத்தரை வச்சுதான் பண்ணுவாங்க. அவங்க பேர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. ஏன்னா நம்ம எல்லாருமே ஆர்டிகல் 370 யார் வந்து கான்ஸ்டியூஷன்ல ஆட் பண்ணதுன்னு கேட்டா டாக்டர் அம்பேத்கர் ஈஸியா சொல்றோம். பட் அவர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, அவர் கிடையாது, வேற ஒருத்தர். இதை வந்து ஆட் பண்ணதுனால காஷ்மீர் வந்து எப்படி இருக்குன்னா, இந்தியாவோட அங்கமா இருக்கும், ஆனா இந்தியாவோட எந்த சட்டமும் காஷ்மீர்ல செல்லாது அப்படின்ற ஒரு பவரா இந்த ஆர்டிகல் கொடுத்தது காஷ்மீருக்கு. ஓகேவா? இந்தியாவோட பிளாக் அங்க செல்லாது, இந்தியாவோட நேஷனல் ஆந்தம் அங்க செல்லாது, இங்க இருக்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இங்க இருக்க ஸ்கீம்ஸ் எதுவுமே காஷ்மீர்ல செல்லாது. அவங்க தனி நாலு மாதிரி இருப்பாங்க, ஆனா இந்தியாவோட அங்கம். ஓகேவா? இத ஒரு டேட்ல இந்த ஆர்டிகல் தூக்குவாங்க. அந்த டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 5th ஆகஸ்ட் 2019. ஓகேவா? இந்த ஆர்டிகல் என்ன பண்ணிட்டாங்க, கான்ஸ்டியூஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க 2019. அப்படி ரிமூவ் பண்ணதால என்ன ஆச்சுன்னா, இப்ப காஷ்மீர் வந்து இந்தியாவோட அங்கம் ஆயிடுச்சு. இந்தியாவோட ஒரு யூடி. இது காஷ்மீர் ரெண்டா பிரிச்சு, காஷ்மீர் லடாக் அப்படி ரெண்டா பிரிச்சு அது 2 யூடியா மாத்திட்டாங்க. யூடியா மாத்தி நமக்கு வந்து ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ வல்லபாய் பட்டேலோட அவ்வளவு பெரிய லெகசி வந்து என்னன்னா, இந்தியா ஒற்றுமையா ஒரு நாடா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஓகே, ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சைஸை பார்ப்போம். ஓகே, ஓகே. நான் உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா, ஒரு கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் நமக்கு தெரியல அப்படின்னாலும் எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நான் சொன்னதே அதான். இந்த கொஸ்டின் வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல வந்தது. இதை வந்து எப்படி அப்ரோச் பண்ண, நான் எப்படி அப்ரோச் பண்ண சொல்றேன் பாருங்க. ஓகேவா? எனக்கு வந்து அடல்ட் டிங்கரிங் லேப்னா என்னன்னு தெரியும், பார்த்துட்டேன். ஓகேவா? கிருஷினி என்னன்னு தெரியல. கிருஷினா இது மட்டும் தெரியும். கிருஷினா ஃபார்மர், விவசாயி. கிருஷினா விவசாயி. ஓகேவா? இது எனக்கு தெரியும். ஆனா இந்த நீர் என்னன்னு தெரியல. ஓகேவா? இந்த உண்ணாத்தினா என்னன்னு எதுவுமே தெரியல, நோ ஐடியா. ஓகேவா? அடுத்து பால்னா, இது நல்லா தெரியும். பால்னான்றது 1000 நாட்கள். ஒரு குழந்தை பிறந்து 1000 days ஆகுதுல, அந்த 1000 days-ம் அந்த குழந்தைய பத்திரமா நல்லா ஹெல்த்தியா வளர்க்கணும் அப்படின்றது இந்த பால்னா ஸ்கீமோட நோக்கம். அப்படின்றது நல்லா தெரியும். ஓகேவா? நீங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்னு பால்னா, இன்னொன்னு வந்து அடல்ட் டிங்கரிங் லேப். இந்த அடல்ட் டிங்கரிங் லேப் என்னன்னா, உங்க ஸ்கூல்ல இல்ல காலேஜஸ்ல லேப் வச்சு பசங்களுக்கு வந்து பிராக்டிக்கல் டீச்சிங் கொடுக்குறது. ஓகே, அவ்வளவுதான். இப்போ இந்த கேள்வியை படிங்க. இதுக்கு என்னால தமிழ் கொடுக்க முடியல, ஏன்னா ஸ்லைடு வந்து இது ரொம்ப பெருசு. தமிழ்ல கொடுத்துருக்கணும், பட் எனக்கு ஸ்லைட் பத்தல. ஓகே, அடல்ட் டிங்கரிங் லேப். இந்த லேப்ல நர்ச்சர்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவ் மைண்ட் செட் டுவர்ட்ஸ் ரிசர்ச். ஓகேவா? ரிசர்ச்ன்ற வார்த்தை வந்துச்சா? ஓகேவா? அமாங் யாருக்கு? ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிசர்ச். இந்த வேர்டை பார்த்தோன்னா முடிவு பண்ணிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரெக்ட். ஓகேவா?
இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா உடனே ஆப்ஷனுக்கு ஓடணும். ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது கரெக்ட்னு பார்க்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இது இல்லை, இது 4 தான் இருக்கு. இங்கே 3 இருக்கு. ஓகேவா? இங்க 1 இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஓகேவா? ஆனா இங்க நம்ம பெரிய தப்பு பண்ணணும். என்ன தப்புனா கொஸ்டின் பாருங்க, இன்கரெக்ட். ஓகேவா? இன்கரெக்ட்னா தப்பு. ஓகேவா? இப்ப என்னாச்சு, நான் வந்து 1ன்றது கரெக்ட் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, 1ன்றது கரெக்ட் தெரிஞ்சு போச்சு. ஆனா கொஸ்டின் என்ன கேட்டாங்க, எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ரெண்டுமே வராதா? புரியுதா நான் சொல்றது? ஏன்னா 1 வந்து கரெக்ட், கொஸ்டின் வந்து இன்டெக்ட் கேட்டிருக்காங்க. இன்டெக்ட்னா இந்த ரெண்டுமே வராது, ஏன்னா ரெண்டுமே 1 இருக்கு. இந்த 2 ஆப்ஷன் தூக்கிட்டேன். ஓகேவா? இப்போ மீதி 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இந்த 2 ஆப்ஷன்ல 4 3 இருக்கு. இந்த 1 வச்சு இந்த 2 தூக்கிட்டேன்னா, நான் அடுத்து என்ன சொன்னேன், இந்த பால்னா பத்தி தான் தெரியும். பால்னா என்னன்னா 1000 days வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து வளர்த்து நல்ல சத்தான ஊட்டச்சத்தை கொடுத்து வளர்க்கறது. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த பால்னா. ஓகேவா? ஆனா இங்க பாருங்க, ப்ரொவைட்ஸ் சப்போர்ட் சர்வீஸ் லைக் சேஃப் அகாமடேஷன், ஓகேவா, மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் டு உமன். பெண்களுக்கு வந்து ஒரு முக்கியமான டைம்ல வீடு கொடுக்கறது, அவங்க தங்க இடம் கொடுத்து, இப்ப வீட்டுல பிரச்சனை வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹாஸ்டல் மாதிரி கொடுக்கறது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட்ல. ஆனா நான் என்ன சொன்னேன், இது வந்து குழந்தைங்க சம்பந்தப்பட்ட விஷயம். ஓகே, ஆனா சோ இது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 3 வந்து தப்பு. ஓகேவா? ஸோ 3 தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஆப்ஷன். கொஸ்டின் எதுவுமே தெரியலனாலுமே இப்படி உங்களுக்கு ஆன்சர் பண்ண கத்துக்கணும். இதுக்கு பேர் தான் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். நீங்க இது நல்லா பழகணும். இது நல்லா பழகதான் தெரியாத கொஸ்டின் வந்தாலும் இப்படி ஆன்சர் பண்ண முடியும். நீங்களே பார்த்தா சொன்னால உங்களுக்கு 4 பாயிண்ட் இருக்கு. இது 4மே 4 விதமான ஸ்கீம், கவர்மெண்ட் ஸ்கீம். இந்த எல்லா ஸ்கீமும் உங்களால படிக்க முடியாது, கண்டிப்பா ஞாபகமா இருக்காது. ஆனா இது தெரியும், இது தெரியும். ஓகேவா? இந்த 2 எனக்கு தெரிஞ்சதால நான் ஈஸியா ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்திருக்கும். இதுவும் குரூப் 2 கேட்டது தான். இது வந்து அக்டோபர் மாச கரண்ட் அஃபேர்ஸ்ல வராது. ஆனா காமனா கேட்கப்படுற கரண்ட் அஃபேர்ஸ்ல இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? இது என்ன சார், குவைட்டோ புரோட்டோகால், ரியோ எர்த் சம்மிட், பாரிஸ் அக்ரிமெண்ட், மான்ட்ரியல் புரோட்டோகால், இவ்வளவு இருக்கு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும். ஆனா இதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு. எது முன்னாடி வந்தது, எது நடுவில் வந்துச்சு, எது கடைசியில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஒரு பெரிய டைம் லைன் இருக்கு. அந்த டைம் லைன் வேணும்னா சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு எடுக்கிறேன். இப்போதைக்கு இதை பத்தி மட்டும் பார்ப்போம். ஓகே, இதை பத்தி மட்டும், அப்புறம் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு அப்படின்றதுக்கு பார்ப்போம். ஓகே, இது பாருங்க, கியோட்டோ நெறிமுறை. ஓகே, கியோட்டோ புரோட்டோகால், அடுத்து ரியோ எர்த் சம்மிட், பாரிஸ் அக்ரிமெண்ட், மான்ட்ரியல் புரோட்டோகால். ஓகே, இந்த மான்ட்ரியல் புரோட்டோகால் வந்து எதுக்குன்னா ஓசோன் லேயர் இருக்கு. ஓகேவா? ஓசோன்ல விழுந்த ஓட்டை அடிக்கிறதுக்கு 1987 போட்டப்பட்ட ஒப்பந்தம் இது. ஓகேவா? இந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க ஓசோன்ல இருந்த ஓட்டையை அடிக்கிறதுக்கு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, வியன்னா கன்வென்ஷன். ஓகேவா? வியன்னான்றது ஆஸ்திரியா இருக்கு ஊரு. அந்த ஊர்ல ஒண்ணு கூடி இந்த புரோட்டோகாலை போட்டிருப்பாங்க. இந்த புரோட்டோகாலோட டார்கெட் என்னன்னா ஓசோன் லேயரை காப்பாத்துறது. ஓகேவா? ஸோ இதுக்கு இது வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கு 2 விஷயம் இருக்கு. ஒன்னு லிமிட் குளோபல் டெம்பரேச்சர் ரைஸ். இப்போ நம்ம பூமியில ஃபேஸ் பண்ற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா பூமியோட டெம்பரேச்சர் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு. ஏன்னா கரியமில வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியர்ல இது எடுத்து வச்சுங்க, மேல அட்மாஸ்பியர் இருக்கு அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே இருக்கிறோம், இது வெளியே போகாது. ஓகே, அதனால பூமி வந்து ரொம்ப ஹீட் ஆயிட்டே இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி, மொத்தம் 9 பிளானட் இருக்கா? கரெக்டா? அதுல ஃபர்ஸ்ட் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறது மெர்க்குரி, நெக்ஸ்ட் வந்து வீனஸ். மெர்க்குரி, வீனஸ். ஓகேவா? ஆனா இந்த 9 பிளானட்ல ரொம்ப ரொம்ப சூடான பிளானட் எது கேட்டீங்கன்னா வீனஸ் தான். அது எப்படி? மெர்க்குரி தான் சூரியனுக்கு பக்கத்துல இருக்கு, அப்புறம் எப்படி வீனஸ் வந்து ரொம்ப சூடா இருக்கு மெர்க்குரியை விட அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வீனஸ்ல என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா மேல அந்த அட்மாஸ்பியரை தங்கி பிளானட்டே சூடாக்கி விட்டுச்சு. அங்க எந்த உயிரும் வாழ முடியாது. ஓகே, அது ஒரு டிசாஸ்டரான இடம். அப்படி ஃபியூச்சர்ல எர்த் மாறாம இருக்கணும்னா இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு குறைக்கணும். ஓகே, அதாவது பூமியோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாம குறைக்கணும். அதோட டார்கெட் என்னன்னா 2030க்குள்ள 1.5 டிகிரி
1.5 டிகிரியா குளோபல் டெம்பரேச்சர் ரைஸை பிளாக் பண்ணும். ஆனா இப்போ நம்ம 2025 தான் வந்திருக்கோம். ஓகேவா? 2025ல என்ன ஆகுதுன்னா இப்பவே 1.5 டிகிரி வந்துச்சு. ஓகேவா? அதே மாதிரி 2050க்குள்ள 2 டிகிரி செல்சியஸுக்குள்ள பிளாக் பண்ணும். ஓகேவா? இதுதான் வந்து மொத்த இந்த பாரிஸ் சம்மிட்டோட டார்கெட். ஓகேவா? நெக்ஸ்ட் ரியோ எர்த் சம்மிட். ரியோ எர்த் சம்மிட் என்னன்னா ரியோன்றது பிரேசில்ல இருக்க ஒரு ஊர். ஓகேவா? அந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு முக்கியமான சம்மிட் நடக்குது. இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து 2015. ஓகே, இந்த ரியோ எர்த் சம்மிட் வந்து 1992. ஓகே, இதுல என்ன முக்கியமான பாயிண்ட் வரும்னா, ரியோ எர்த் சம்மிட்ல 1992 நடந்துச்சா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்த வார்த்தையை இப்பதான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்த வார்த்தையே இப்பதான் இங்க வந்து ரியோ எர்த் சம்மிட்ல தான் வந்திருக்கும். ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்னன்னா, நம்ம நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்குல்ல, அதை மொத்தமா இப்போ அழிச்சிடாம கடைசி வரைக்கும் யூஸ் பண்றது தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? இதுல மொத்தம் 17 SDG கோல்னு சொல்லுவாங்க. 17 SDG கோல். ஓகேவா? இதுல கோல் நம்பர் 1 வந்து வறுமையே இல்லாம இருக்காது, நோ பவர்ட்டி. ஓகேவா? வறுமையே இல்லாம இருக்குது. கோல் நம்பர் 2 வந்து 0 ஹங்கர், பசி இல்லாம இருக்குது. ஓகேவா? அடுத்து 3 வந்து ஹெல்த், நல்ல ஹெல்த், அப்புறம் அந்த ஹெல்த்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. 4 வந்து எஜுகேஷன். ஓகேவா? 5 வந்து ஈக்குவாலிட்டி, ஆண் பெண்ணுக்கான சமமானது. 6 வந்து நல்ல குடிநீர் வச்சிருக்கிறது. ஓகேவா? 7 வந்து எனர்ஜி. நம்ம எனர்ஜினா நம்ம தெர்மல் பிளான்ட் அதெல்லாம் விட்டுட்டு கிரீன் எனர்ஜிக்கு மாறும். இந்த மாதிரி 17 டார்கெட் இருக்கு. இந்த 17 டார்கெட்டையும் 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து ரியோ எர்த் சம்மிட். அதை வந்து அவங்க 1992ல போட்டிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கியோட்டோ புரோட்டோகால். இப்போ நான் 3 சொல்லிட்டேன். கியோட்டோ புரோட்டோகால் வந்துச்சுன்னா கடைசி ஸ்டேட்டா இதான். ஓகேவா? இப்போ இதுக்கு என்னன்னா கமிட்மெண்ட் டு ரெடியூஸ் எமிஷன்ஸ். கியோட்டோ புரோட்டோகால் வந்து 1987 நினைக்கிறேன். இது முன்னாடி வெரிஃபை பண்ணிங்க, 87 நினைக்கிறேன். ஓகேவா? இங்கதான் இந்த மொமெண்ட்ல தான் மக்களுக்கு புரியுது, நம்ம அதிகமா வந்து எமிஷன் பண்றோம். அதிகமா வந்து ஃபேக்டரியில இருந்து, கார்ல இருந்து, நம்ம யூஸ் பண்ற வீட்டு அடுப்புல இருந்து எல்லாமே புகை வெளியே போய் அந்த புகையினால பூமி வந்து வெப்பமாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அந்த எமிஷன்ஸை குறைக்கணும்னா உண்மையிலே குறைப்பதற்கான அர்ப்பணிப்பு. ஓகேவா? அந்த எமிஷன்ஸை குறைங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்டுக்கு போறதா இது கியோட்டோ. இப்போ தமிழ்ல பார்த்தோம் ஒரே வாட்டி. கியோட்டோனா அந்த எமிஷன்ஸை குறைக்கிறது, ரியோ சம்மிட்னா நிலையான வளர்ச்சி. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அந்த 17 கோல் சொன்னல, 17 கோல். நெக்ஸ்ட் பாரிஸ் ஒப்பந்தம். பாரிஸ் சம்மிட் வந்து என்னன்னா, உலக வெப்ப உயர்வை தடுத்தல். 1.5 டிகிரி செல்சியஸ்ல கண்ட்ரோல் பண்ணோம். இதுனா 2 டிகிரி செல்சியஸ்ல கண்ட்ரோல் பண்ணோம். ஓகேவா? 2050க்குள்ள. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம இப்போ எந்த அளவுக்கு எமிஷன்ஸ் பண்றோமோ அந்தபடியே அடுத்து நம்ம 20 வருஷத்துக்கு பண்ணோம்னா 2050ல பூமியோட டெம்பரேச்சர் 4 டிகிரி செல்சியஸ் ஆயிடும். ஓகே, 4 டிகிரி செல்சியஸா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா இப்போ இருக்கிற அரிசி, பருப்பு, கோதுமை எதுவுமே விளையாது. 50% இப்போ ப்ரொடியூஸ் பண்றது 50% லாஸ் ஆகும். எல்லாரும் பசி பட்டினி அழிஞ்சிருவோம். ஓகே, 2050ல இது நடக்க போது நான் சொல்ல. ஐபிசிசின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த ஐபிசிசி வந்து யூஎன் சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு தான் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ற மாதிரியே அதிகமா ஏசி யூஸ் பண்றது, அதிகமா கார் யூஸ் பண்றது, அதிகமா இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் பண்றது அப்படியே போயிட்டே இருந்தோம்னா 2050ல 4% 4 டிகிரிக்கு ஏறிடும். 4 டிகிரிக்கு ஏறினா உலகத்துல எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்றது இவர் சொன்ன கணிப்பு. ஓகே, சரி, இந்த மாதிரி நிறைய சம்மிட்ஸ் இருக்கு. இந்த சம்மிட்ஸ் வேணா சொல்லுங்க. டைம் லைன் படினா இப்போ இங்க பாருங்க, இது 87ல இருக்கு, 92ல இருக்கு, 2015 இருக்கு. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல இருக்கு. இந்த ஒரு ஆர்டர் படி நான் எடுக்கிறேன். ஓகே, அது கமெண்ட்ல சொல்லுங்க, எடுக்கிறேன். இதெல்லாம் இது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்பதான் ரொம்ப முக்கியமான பாட்டு வந்திருக்கோம். சயின்ஸ் அண்ட் டெக்ன்றது வந்து எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்லயும் கேட்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. நம்ம டிஎன்பிசி பசங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா, சயின்ஸ் அண்ட் டெக் வந்து அவங்களுக்கு பெருசா வந்து புரிஞ்சுக்க அவங்க எஃபர்ட் போட மாட்டாங்க. ஓகே, இதை படிக்கணுமா அப்படின்னு சொல்லி விட்டு போயிடுவாங்க. சயின்ஸும் படிக்க மாட்டாங்க,
அதனால சயின்ஸ் அண்ட் டெக்கும் புரியாது. ஓகே, உங்களுக்கு எவ்வளவு சிம்பிளிஃபைடா சொல்ல முடியுமோ நான் இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் சொல்றேன். ஏன்னா நோபல் பிரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது அக்டோபர் கண்டென்ஸ்ல வந்திருக்கிறதுனால நான் கண்டிப்பா இது இப்போ எக்ஸாம்ல எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா இது வரும். ஸோ கண்டிப்பா இதை பார்த்துங்க. நீ பாருங்க, ஃபர்ஸ்ட் நோபல் பிரைஸ்னா என்ன அப்படின்னா, ஆல்ஃபிரட் நோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. 1895 அவர் என்ன பண்றாரு, டைனமைட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. என்னன்னா அது அப்போதைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. நீங்க பழைய படங்கள்ல பார்த்துருப்பீங்க, இந்த வெடியை வச்சுட்டு இப்படி ஒரு ஒரு பம்பு மாதிரி அழுத்துவாங்க, அந்த வெடியும். ஓகேவா, அதாவது டைனமைட். அந்த டைனமைட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. அதனால அவர் பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவார்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 1905 அந்த அவார்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, அப்போதுல இருந்து அவர் பேர்ல இந்த அவார்டு கொடுக்குறாங்க, ஆல்ஃபிரட் இந்த நோபல் அவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது மொத்தம் 6 கேட்டகரியில் கொடுக்குறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நம்பர் ஆஃப் கேட்டகரி 6. ஓகே, அப்படியே வரும். ஆப்ஷன் என்ன வரும்னா 5, 4, 6 வரும். 5, 4, 6 வரும். 6 தான் ஆன்சர். ஓகேவா, இப்போ இதுல என்ன விஷயம்னா 5, 4, 6 வந்துச்சா. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பிசிக்ஸ். ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ்க்கு என்னன்னு பாக்குறோம். பிசிக்ஸ்ல ஜான் ஹாப்ஃபீல்ட், இதுதான் ஜான் ஹாப்ஃபீல்ட், அப்புறம் ஜார்ஜ் இன்டன், இவங்க 2 பேருக்கும் பிசிக்ஸ்க்கான அவர் கொடுத்தாரு. பேர் வந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, பேர் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் சும்மா பார்த்துங்க, பேர் மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. ரொம்ப இது உட்காந்து சும்மா பாருங்க. எக்ஸாம்ல வந்து எழுதுற ஆப்ஷனை பார்த்தா எழுதுறேன் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சா போதும், மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பேரை பார்த்துங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து புரிஞ்சுக்கணும், இதை மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபவுண்டேஷனல் டிஸ்கவரிஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸ் தட் எனேபிள் மெஷின் லேர்னிங் வித் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா செயற்கை நரம்பியல் நெட்வொர்க்குகளுடன் இயந்திர கற்றலை செயல்படுத்தும் அடிப்படை கண்டுபிடிப்புகள். ஓகேவா, நம்ம எல்லாருமே இப்ப சாட் ஜிபிடி யூஸ் பண்றோம். ஓகேவா, கூகுளோட ஜெமினி யூஸ் பண்றோம். இன்னும் புதுசா வந்துட்டே இருக்கு ஏஐ. ஓகேவா, அந்த ஏஐ வச்சு இவங்க முக்கியமான ரிசர்ச் பண்ணிருக்காங்க. ரொம்ப வருஷம் முன்னாடியே பண்ணிருக்காங்க. அது என்னன்னா ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். ஓகேவா, இதுதான் ஒரு மனித மொழி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஹியூமன் பிரெயினை உள்ள பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு குட்டி 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 நரம்புகள். இந்த நரம்புகள்லாம் ஒண்ணு பின்னி இருக்கும். ஓகேவா, அதுக்கு பேரு நியூரல் நெட்வொர்க். ஓகே, நியூரல் நெட்வொர்க். இது ஒரு பாருங்க, நியூரல் நெட்வொர்க். நியூரல்னா நரம்புகள், நெட்வொர்க்னா பின்னல்கள். ஓகேவா, இந்த மாதிரி மூளையில் இருக்க எல்லா நரம்புகளும் ஒன்னோட பின்னி இருக்கும். நீங்க டெய்லி படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி ஒரு நரம்பு இப்படி பின்னும், இப்படி இருக்க நரம்புலாம் பின்னிக்கும். ஓகேவா, ஏன்னா நீங்க டெய்லி படிக்கிற ஹேபிட் ஆகுது. ஓகேவா, இப்போ அப்படியே இந்த வார்த்தையை பாருங்க, ஆர்டிபிஷியல். மனுஷங்களுக்கு இருக்கிறது நேச்சுரலா இருக்க நியூரல் நெட்வொர்க். ஆர்டிபிஷியல் என்ன, செயற்கை. முடிஞ்சு போச்சு. அப்படிதான். ஓகேவா, நேச்சுரலா இருக்கிறதுக்கும் இது ஆர்டிபிஷியல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம். அவ்வளவுதான். அது என்ன சார் ஆர்டிபிஷியலா பண்றது, உண்மையாவே மூலையில இருந்து நரம்பு எடுத்து கோப்பாங்களா அப்படிலாம் கிடையாது. கம்ப்யூட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 100 கம்ப்யூட்டர் இருக்கு வச்சுங்க. ஒரு 100 கம்ப்யூட்டரை இந்த மாதிரி நரம்புகள் எப்படி பின்னுதோ அது மாதிரி நிறைய கேபிள்ஸை போட்டு அந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் காம்ப்ளெக்ஸா ஜாயின் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா, சோ நீங்க ஒரு இன்புட் கொடுத்தாலும் அந்த 100 கம்ப்யூட்டரும் அந்த ஒரு இன்புட்டுக்கு வேலை செய்யும். அவ்வளவுதாங்க. இப்போ சிம்பிளா சொல்லணும்னா இந்த பெரிய டாட் இருக்கா, இந்த பெரிய டாட் எல்லாம் ஒரு கம்ப்யூட்டர் நினைச்சிருங்க. இந்த ஒரு கம்ப்யூட்டரும் இப்படி மல்டிபிள் கேபிள்ஸால ஒன்னு பெருசா ஜாயின் ஆயிருக்கு. இப்போ இங்க இருக்க கம்ப்யூட்டர் பாருங்க, இது இங்க இருக்கு, இது இங்க இருக்கு. இங்க இருந்து ஒரு கேபிள் இப்படி போயிருக்கு பாருங்க, அப்புறம் இங்க இருந்து கனெக்ட் ஆகுது பாருங்க, அப்புறம் இங்க இருந்து கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணி நமக்கு ஏஐ கொடுத்துருக்காங்க. ஏஐயோட ஃபவுண்டேஷனே இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க் தான். நம்ம பார்த்தா போன்ல சாட் ஜிபிடி வருது கரெக்டா. ஆனா சாட் ஜிபிடி உங்ககிட்ட ஒரு இன்புட்டை வாங்கி பின்னாடி போயிட்டு என்ன பண்ணுதுன்னா அவ்வளவு கம்ப்யூட்டர்ஸை ஒன்னா வேலை செஞ்சு யோசிச்சு அந்த அவுட்புட்டை கொடுக்குது. ஓகேவா, அது வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க். நெக்ஸ்ட் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் என்னன்னா நம்ம கொடுக்குற இன்புட்டை வச்சு மிஷின் வந்து கத்துக்கும் உங்களை பத்தி அப்புறம் இந்த சுத்தி என்விரான்மெண்ட்டை பத்தி எல்லாத்தையும் மிஷின் வந்து கத்துக்கும். அதுக்கு நீங்க கரெக்டான இன்புட்டை கொடுக்கணும். ஓகே, நீங்க சிம்பிளா சொல்லணும்னா நீங்க ஒரு ஏஐக்கு டிஎன்பிசிக்கு இருக்கிற எல்லா புக்கையும் கொடுக்குறீங்க, கொடுத்து இதை படிப்பா அப்படின்னு சொல்லி படிப்பா, அது படிச்சிடும். இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வாப்பான்னு சொன்னா கொஸ்டினை பார்த்து அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு வரும். அது எப்படி செய்தப்போ அந்த மிஷினால நீங்க கொடுக்குற புக்கை வச்சு கத்துக்க முடியுது, எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லி கத்துக்க முடியுது. அதுக்கு பேர் தான் மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங்னா மிஷின் வந்து கத்துக்கிறது. அப்புறம் ஆர்டிபிஷியல் நியூரல் நெட்வொர்க்னா செயற்கையா மனித மூளை மாதிரியே ஒரு அமைப்பை கம்ப்யூட்டர் மூலியமா வச்சு செய்யறது. இதுதான் ஏஐயோட ஃபவுண்டேஷன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை வந்து நீங்க இப்போ இது புரியல அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் திரும்ப நெக்ஸ்ட் கிளாஸ் கூட எடுக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பிசிக்ஸ் நடந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கெமிஸ்ட்ரிக்கு
ஓகேவா? கெமிஸ்ட்ரிக்கு நோபல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இவங்க 3 பேர் கொடுத்துருக்காங்க, டேவிட், டெமிஸ், ஜான். நான் திரும்ப சொல்லிட்டேன், பேர் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் பாருங்க. எக்ஸாம்ல ஆப்ஷன்ல கேட்கும் போது எழுதுறதா மட்டும் போதும். அவ்வளோ இப்ப கேட்கறது இல்லை, பேர் வச்சு வர்றது இல்லை. ஆனா அவங்க என்ன டிசைன் கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது மட்டும் வருது. ஓகேவா? இங்க வந்து டேவிட் பேக்கர், ஜான் ஜம்பர் மற்றும் டெமிஸ் ஆஃபிஸ் ஆகியோர் 2024 ஆண்டின் வேதியியலுக்கான நோபல் பரிசை வென்றனர். ஓகேவா? நெக்ஸ்ட், கணக்கீட்டு புரத வடிவமைப்பு மற்றும் புரத கட்டமைப்பு கணிப்பு இவங்க பண்ணது. ஓகேவா? இங்க பாருங்க, காம்புடேஷனல் புரோட்டீன் டிசைன் அண்ட் புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷன். ஓகேவா? இப்போ சாதாரணமா ஒரு மனிதனுக்கு தேவையான உணவுகள்ல தேவையான நியூட்ரியன்ஸ் சொல்லலாம். மேஜரா தேவைப்படுது கார்போஹைட்ரேட், நெக்ஸ்ட் புரோட்டீன். ஓகேவா? அடுத்து விட்டமின்ஸ் வரும், மற்ற நியூட்ரியன்ஸ் எல்லாமே வரும். இந்த புரோட்டீன் வந்து என்ன பாத்தீங்கன்னா மனுஷங்களுக்கும் தேவைப்படுது, மிருகங்கள் இருக்குல்ல, மிருகங்கள் அப்புறம் இந்த வைரஸ்லாம் இருக்குல்ல, இந்த வைரஸ்லாம் வந்து இந்த புரோட்டீனை பேஸ் பண்ணி தான் வாழவே செய்யுது. நம்ம உடம்புல இருக்க ஒரு செல்லுமே, உள்ள இருக்க செல் ஒன்னொன்னுமே வந்து புரோட்டீனை எமிட் பண்ணும். அந்த புரோட்டீனை சாப்பிட்டு தான் வாழும். ஓகேவா? அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, இந்த காம்புடேஷனல் புரோட்டீன் டிசைன். ஓகேவா? இவங்க 3 பேர் சேர்ந்து 2 AI உருவாக்கிட்டாங்க. ஓகேவா? 2 AI உருவாக்கிட்டாங்க. அதுல ஒரு AI என்ன பண்ணுதுன்னா காம்புடேஷன் புரோட்டீன் டிசைன். நீங்க வந்து இன்புட் கொடுத்தா போதும், இந்த புரோட்டீன் வந்து எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு கொடுத்தா போதும், அந்த புரோட்டீனை டிசைன் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? இன்னொரு AI என்ன பண்ணுது, புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷன். அந்த நீங்க ஒரு புரோட்டீன் வந்து நீங்க இருக்கிற ஒரு புரோட்டீன் இருக்கு, அந்த புரோட்டீனை வந்து அது எப்படிப்பட்ட டிசைன் கேட்டகரியில வரும் அப்படின்றத இந்த AI கண்டுபிடிச்சிடும். ஓகே, இந்த ரெண்டுமே வந்து இவங்க பண்ண முக்கியமான கண்டுபிடிப்பு, புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ரெடிக்ஷன், காம்புடேஷன் புரோட்டீன் டிசைன். ஓகேவா? நெக்ஸ்ட் போவோம். ஓகே, இது வந்து எக்கனாமிக்ஸ் நோபல். ஓகேவா? எக்கனாமிக்ஸ் நோபல் வந்து பார்க்கும்போது முக்கியமான விஷயங்கள் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. அவங்க பேர் நார்மலா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட், ஸ்டடிஸ் ஆஃப் ஹவு இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபார்ம் அண்ட் அஃபெக்ட் த பாவர்ட்டி. நிறுவனங்கள் எவ்வாறு உருவாகின்றன மற்றும் செழிப்பை எவ்வாறு பாதிக்கின்றன என்பது பற்றி ஆய்வுகள். ஓகேவா? இதை படிக்கும்போது புரியாத மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா? ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்போ இந்தியால ரயில்வேஸ் வந்து யார் போட்டது? ஓகேவா? ரயில்வேஸ் எடுத்தா ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் யாரு? ஓகேவா? அதை வந்து கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியாது, மும்பை டு தானே போனதான் தெரியும். ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரயில்வேஸ் அந்த கவர்னர் ஜெனரல் பேர் என்னன்னு சொல்லுங்க. ஓகேவா? இந்தியன் ரயில்வேஸ் வந்து போடப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட தேவைக்காக போடப்பட்டது. கரெக்டா? பிரிட்டிஷோட கூட்ஸை வந்து இந்தியா ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கும், பிரிட்டிஷோட ட்ரூப் மிலிட்டரி இருக்காங்களே அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா பரப்பி எங்கேயாவது கிளர்ச்சிகள் வளர்ந்தா அடக்கிறதுக்கும் போடப்பட்ட முக்கியமான வேலை தான் ரயில்வேஸ். ஓகே, ஆனா அதுக்கு யூஸ் பண்ண காசு வந்து பார்த்தோன்னா மக்களோட காசு. ஆனா அந்த ரயில்வேஸ்ல மக்கள் போக முடியாது, பிரிட்டிஷ் அங்க மட்டும் தான் போக முடியும். அப்படிப்பட்ட காரணங்களுக்காக போடப்பட்டதுதான் ரயில்வேஸ். அது நமக்கு யூஸ் ஆகல, பிரிட்டிஷ்க்கு ரொம்ப யூஸ் ஆச்சு. அதிகமான செலவுகளை யார் எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்தியன்ஸ் தான் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இந்தியன்ஸை வறுமையாக்கி போடப்பட்டது தான் ரயில்வேஸ். ஓகே, ஸோ 1920s மேலதான் ரயில்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்தியன்ஸ் அலோவ் பண்றாங்க. ஓகே, ஆனா இப்போ நம்ம 2025 இருக்கும். ஓகேவா? இப்போ ரயில்வேஸோட பயன்பாடு என்ன? இந்தியாவிலேயே அதிகமான வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ரயில்வேஸ். ஓகேவா? இந்தியாவிலேயே அதிகமா சொத்து வச்சிருக்க டிபார்ட்மெண்ட் ரயில்வேஸ். இந்தியாவிலே அதிகமா எக்கனாமியை டிரைவ் பண்ற இதுவே ரயில்வேஸ். எப்படி எக்கனாமியை டிரைவ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு எவ்வளவு இடங்கள் டிராவல் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு ரயில்வேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. எவ்வளவு மைக்ரன்ஸ் வந்து எங்க இருந்து நார்த் இந்தியால இருந்து வராங்க, சவுத் இந்தியாவுக்கு இங்க இருந்து நிறைய பேர் பெங்களூர், ஹைதராபாத்ல போறாங்க. அப்படி வேலை வாய்ப்புகளை வந்து ஈஸியா ஜாயின் பண்ணி விட்டுருக்கு ரயில்வேஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரயில்வேஸோட பங்கு ரொம்ப பெருசு. எவ்வளவு கூட்ஸை வந்து ரயில்வேஸ் டிரான்ஸ்பர் பண்ணுது, எவ்வளவு கோல் இந்த மாதிரி பெரிய மினரல்ஸை டிரான்ஸ்பர் பண்ணுது ரயில்வேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பெருசு. இப்போ இந்தியாவோட வறுமையை குறைக்கிறதுல முக்கியமான பங்கு ரயில்வேஸ்க்கு இருக்கு. கரெக்டா? இந்த ஒரே ரயில்வேஸ் தான் பிரிட்டிஷ் காலத்துல இந்தியா வறுமைக்கு காரணமாகவும் ஒன் ஆஃப் த காரணமாகவும் இருந்துச்சு. இப்போ இதே ரயில்வேஸ் தான் இந்தியாவோட வறுமை குறைக்கிறதுலும்
ரொம்ப ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இதுதான் இன்ஸ்டிடியூஷன். இன்ஸ்டிடியூஷன்னா ஒரு அமைப்பு. ஓகேவா? ரயில்வேஸ் என்ற ஒரு அமைப்பு எப்படி உருவானது, நெக்ஸ்ட் அது எப்படி ப்ராஸ்பரிட்டினா செழிப்பை எப்படி பாதிக்குது. ஏன்னா ஆல்ரெடி செழிப்பா இந்த இந்திய நாட்டுல அதிகமா சுரண்டி காசை போட்டு உருவாக்குறாங்க ரயில்வேஸை, கரெக்டா? ஆனா இப்போ அதே ரயில்வேஸ் தான் நமக்கு அதிகமான செழிப்பை நமக்கு வழங்குது, வறுமையை குறைக்குது. ஓகேவா? உங்களுக்கு இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்தியால இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? 2015 ஃபார்ம் பண்ணாங்க. நியூ இயர் அன்னைக்கு பண்ணாங்க. ஓகேவா? இதை தெரியாத ஆளே இருக்க முடியாது. இந்தியாவோட ரொம்ப முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். ஓகேவா? அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேர் என்ன, அந்த இன்ஸ்டிடியூஷனோட டார்கெட் என்னன்னா இந்தியாவோட வறுமையை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றத அந்த இன்ஸ்டிடியூஷனோட டார்கெட். அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேர் என்ன? ஓகேவா? 2015 நியூ இயர் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க? ஓகேவா? அதோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர் தான். 3 க்ளூ கொடுத்துருக்கேன். ஓகேவா? அது ஃபார்ம் பண்ணது 2015 நியூ இயர்ல. அதோட சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டர். 3வது க்ளூ வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனோட அந்த அமைப்போட எய்ம் டார்கெட் என்னன்னா இந்தியாவில வறுமையை முற்றிலும் ஒழிக்கணும் அப்படின்றத அவங்களோட எய்ம். ஓகேவா? அது 2030 ஒழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேர் என்ன அப்படின்றது கமெண்ட்ல மறக்காம. ஓகேவா? இதுதான் வந்து இதுக்குதான் வந்து நோபல் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா எப்படி இன்ஸ்டிடியூஷன் வந்து ஃபார்ம் ஆகுது, ஒரு ஃபார்ம் ஆகிற இன்ஸ்டிடியூஷன் எப்படி வந்து வறுமையோ செழிப்பையோ பாதிக்குது அப்படின்றதான் இவங்களோட கண்டுபிடிப்பு. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ எக்கனாமில இருக்கிறதுனால ஒரு முக்கியமான சில ஃபேக்டர்ஸ் மட்டும் பார்த்துட்டு எக்கனாமில ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். ஜிடிபி. ஓகேவா? தமிழ்ல சொன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஓகேவா? இது வந்து எப்படி கொஸ்டின் வரும்னா, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஒரு வருஷத்துல எவ்வளவு ஒரு நாட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது வித்தின் எ இயர், ஒரு இயருக்குள்ள. ஓகேவா? இதுதான் ஜிடிபி. ஓகே, ஒரு நாடோட உற்பத்தி எப்படி வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேர்ம்ஸ்ல இருக்கு, அதுவும் வித்தின் ஒரு வருஷத்துக்கு மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிஎன்பி. ஓகே, ஜிஎன்பி அப்படின்னா ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்ராட்னா ஜிடிபி கூட உங்களுக்கு வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு பணம் வருது அப்படின்றது முக்கியமான விஷயம். இதுதான் ஜிஎன்பி. நீங்க எடுத்துங்களேன், இப்போ நீங்க அமெரிக்காவை எடுத்துக்கங்க. அமெரிக்கால வந்து கூகுள் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, அமேசான் இருக்கு, அப்புறம் வேற இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கு. கரெக்டா? கூகுள் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, அமேசான் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் இருக்கு. ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி நீங்க சும்மா பாக்குற நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே அமெரிக்கா கம்பெனிஸ் தான். கரெக்டா? இவங்க இந்தியாவில் எவ்வளவு பேர் இது வச்சிருக்காங்க? நம்ம வச்சிருக்க எல்லா ஓஎஸும் மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ். கரெக்டா? நம்ம யூஸ் பண்றது எல்லா ப்ரௌசரும் கூகுள் ப்ரௌசர். எல்லாருமே ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் வச்சிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே இவங்களுக்கு காசா வருமா? கரெக்டா? இந்த பணம் அமெரிக்காவோட ஜிடிபியில ஆட் ஆகுமா இல்ல அமெரிக்காவோட ஜிஎன்பியில ஆட் ஆகுமா? நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க. ஓகேவா? இதை நான் சொல்றது இதை வந்து உங்களுக்கு தெளிவா புரியல அப்படின்னா எக்கனாமி சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டப்படுங்க. ஓகேவா? ஜிடிபின்றது ஒரு நாடு, அந்த நாட்டுக்குள்ள நீங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றீங்களோ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், கூட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்குள்ள ப்ரொடியூஸ் பண்றது. ஜிஎன்பி ஜிடிபி கூட சேர்த்து உங்களுக்கு வெளிநாடுல இருந்து எவ்வளவு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி இதுதான் ஜிஎன்பி. நான் கேட்ட கேள்வி வந்து யூஎஸ்ல எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு, அந்த கம்பெனிக்கு இந்தியாவில இருந்து அதிகமா சம்பாதிக்கிறாங்க, அந்த சம்பாதிச்ச காசு எல்லாம் யூஎஸோட ஜிடிபியில சேருமா ஜிஎன்பியில சேருமா அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம சொல்லு. ஓகே, டவுட்ஸ் இருந்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் போறேன். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை வந்து நான் என்ன சொல்ல போறேன், இதுக்கு வந்து பிளைண்ட் சொல்ல போறேன். இப்போ எல்லாரும் ஐபிஎல் பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேவா? ஐபிஎல் வந்து ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட முக்கியமான சிஎஸ்கே மேட்ச் இருக்கு. ஓகேவா? நான் என்ன சொல்றேன்னா ஐபிஎல்லாம் இப்போதைக்கு பார்க்காதீங்க. இல்லை சார் எனக்கு ரொம்ப பார்க்கணும் அப்படின்னா போயிட்டு சும்மா ஹைலைட்ஸ் பாருங்க. நான் எப்பவுமே ஹைலைட்ஸ் தான் பார்ப்பேன். ஃபுல் மேட்ச் உட்காந்து பார்க்க மாட்டேன். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம், வேலை வர்றது ரொம்ப முக்கியம். ஆடுறவங்க ஆட்டு இருப்பாங்க, காசு வாங்கிட்டு போயிடுவாங்க, நம்ம பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? உட்காந்து ஹைலைட்ஸ் பாருங்க, அது தப்பு இல்லை. ஓகேவா? இங்க பாருங்க, இந்த நீங்க ஐபிஎல்ல நீங்க கமெண்ட் கேட்டீங்கன்னா இட்ஸ் பிளைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளைண்டர்னா அது எப்படி நடந்துச்சே தெரியாது, ஆனா நடந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், சூப்பரா பண்ணிருப்பாங்க.
அவன் வந்து சூப்பரான ஒரு கேட்ச பிடிச்சான் அப்படின்றத பிளைண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினை பாருங்க, இந்த கொஸ்டின் பார்க்கும்போது இதோ குரூப் டே மெயின்ஸ்ல இருந்தது, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியல. ஆனா இதை நான் ஒரு பிளைண்டரா பாசிட்டிவா எடுத்துக்கிட்டேன். இது எனக்கு தெரியலையே அப்படின்றது நான் நெகட்டிவா யோசிச்சேன்னா எனக்கு தப்பாயிடும், அது நல்லா தெரியும். ஓகே, ஸோ நான் பிளைண்டரா பாசிட்டிவா வச்சு இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ண மட்டும் பாருங்க. வாட் இஸ் த தீம் ஆஃப் இயர்? 2024 அக்டோபர் 4 முதல் 10 வரையிலான ஒரு வாரத்தில் எந்த கருத்துரிமையின் அடிப்படையில் உலக விண்வெளி வாரம் 2024 கொண்டாடப்பட்டது? ஓகேவா? நான் அக்டோபர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா படிச்சிருந்தாலுமே இந்த வேர்ல்டு ஸ்பேஸ் வீக்கை படித்தேன். ஓகேவா? இந்த டேட்டை படித்தேன். ஓகேவா? இந்த டேட்ல இந்த வீக்ல வருதுன்னு படித்தேன். ஆனா இந்த தீமை படிக்கல. இந்த மாதிரி 100 தீம் இருக்கு. எவ்வளவு தீமை நீங்க மனப்பாடம் பண்ணுவீங்க? கண்டிப்பா முடியாது. எக்ஸாம் பண்ணி பார்த்துரும். நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டு எக்ஸாம் எழுத போறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சூப்பரா எழுதுங்க. ஓகேவா? ஸோ இதை நான் மனப்பாடம் பண்ணல, விட்டேன். ஓகேவா? எக்ஸாம் போய் பார்க்கல, இப்படி 4 பேர் இருக்கு. ஓகேவா? 4 பேர். ஸோ நான் எப்படி யோசிச்சிருப்பேன்? விமன் இன் ஸ்பேஸ் யோசிச்சேன். கண்டிப்பா அதை யோசிச்சேன். ஏன்னா இது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். இதெல்லாம் இல்லைன்னு எடுத்து மூணு பத்திலாம் பெருசா யோசிக்கல. இது ரெண்டும் யோசிக்கலாம். இன்னும் நம்ம இது எடுக்க போல, இதுவா இல்லை இதுவான்னு யோசிச்சேன். ஓகேவா? நான் இதை போட்டு வந்தேன் ஆன்சரா. ஓகேவா? ஸோ இப்போ நான் ஆப்ஷன் வந்து பார்த்தேன். இப்போ பார்த்தா இது ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஐயோ ஒரு கொஸ்டின் தப்பா போட்டோமே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஒரு கொஸ்டின் தப்பா போட்டிருந்தாலும் இதே மைண்ட் செட்டை வச்சுதான் நான் மற்ற எல்லா கொஸ்டினும் கரெக்டாக போட்டிருக்கேன். ஓகேவா? நம்ம இங்கே வந்துட்டு ஐயோ ஒரு கொஸ்டின் தப்பா போட்டோமே, இதெல்லாம் ரேங்கே பின்னாடி போயிடுமே, இதனாலேயே நான் இவ்வளோ மைனஸ் மார்க் வாங்குவேன் அப்படின்னா யோசிக்கவே கூடாது. ஓகே, தப்பா போனா பரவாயில்ல, பட் உங்களோட திங்கிங், நீங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க இந்த கொஸ்டினை போறதுக்கு, அந்த திங்கிங் வந்து கரெக்டான பாதையில் இருக்கா அப்படின்றத மட்டும் யோசிங்க. மனப்பாடம் பண்ணி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. அது மட்டும் நான் நல்லா தெரியும். இந்த மாதிரி 100 தீம் இருக்கு. 100 தீம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இப்பே காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு தீம் இருக்கா? இந்த தீம் அப்படியே கேட்பாங்க, என்ன பண்ணுவீங்க? அந்த டைம்ல நான் சொன்ன மாதிரி உங்க சிந்தனைகள் வந்து கரெக்டான பாதையில் இருக்கணும். அந்த பாதையில் நீங்க முடிவு எடுத்து அந்த முடிவு தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, சந்தோஷம். உங்களால 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் எழுத முடியும் கம்பல்சரி. நான் சொல்ற மாதிரி யோசிச்சு நான் சொல்ற மாதிரி கொஸ்டின் அப்ரோச் பண்ணீங்கன்னா 10 கொஸ்டின் 8 கொஸ்டின் எழுத முடியும். இல்ல நான் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி தான் போய் எழுதுவேன் அப்படின்னா 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் எழுத முடியும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு மனப்பாடம் பண்றதுக்கு இருக்கு. ஸோ மனப்பாடம் பண்ணாதீங்க ஃபுல்லா. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சு படிங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி உங்க விஷயத்துல உங்களை சுத்தி உங்க பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் அந்த மாதிரி சுத்தி நடக்கிற விஷயங்கள் தான். நம்ம நம்ம நாட்டுல என்ன நடக்குது, நம்ம பக்கத்து ஸ்டேட்ல என்ன நடக்குது, நம்ம வெளிநாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத கரண்ட் அஃபேர்ஸ். அவ்வளவுதான். நம்ம வீட்டுல காசிப் பேசுற மாதிரி, ஊர்கதை பேசுற மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எக்ஸாம்ல ரொம்ப ஈஸியா இருக்கு. இல்லை நம்ம உட்காந்து இந்த தீம் எல்லாம் படிச்சோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்கள் இல்ல உங்களுக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே காரிய காரணங்கள் இருக்கு. ஓகேவா? என்ன இருக்கு? காரிய காரணம். நீங்க படிக்கிற எல்லா விஷயத்துக்குமே காரிய காரணம் இருக்கு. நீங்க சும்மா உட்காந்து குரூப் 4 படிக்கல. ஓகேவா? உங்களுக்கு பெரிய எய்ம் இருக்கு, பெரிய ட்ரீம் இருக்கு. ஓகேவா? அந்த காரிய காரணத்துக்காக நீங்க இந்த கனவை நோக்கி ஓடுறீங்க. ஓகேவா? உங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு ரீசனுக்காக நடக்குது. அந்த ரீசன் என்ன நீங்க கண்டுபிடிச்சு படிக்கணும். இல்ல மனப்பாடம் பண்ணோம்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே, அப்புறம் உங்களோட இஷ்டம். இப்போ நெக்ஸ்ட் லைன் போலாம். இப்பதான் சூப்பரான ஒரு பாயிண்ட் வந்திருக்கோம். ஓகேவா? அக்டோபர் 7 வந்து நீலகிரி தார் தினம். ஓகேவா? ஏன் அக்டோபர் 7 சூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஒரு காரணம் வந்து இல்ல. இப்போ காந்தி வந்து அக்டோபர் 2 பிறந்தாரு, அதனால காந்தி பர்த்டே நம்ம கொண்டாடுறோம். இன்டர்நேஷனல் டே ஆஃப் நான் வயலன்ஸா கொண்டாடுறோம். அக்டோபர் 7 ஏன் நீலகிரி தார் தினமா கொண்டாடுறோம் அப்படின்னா, ERC தாவிதார். ஓகேவா? இவர் இருக்காருல்ல, ERC தாவிதார், இவர் தான் வந்து இந்த நீலகிரி தாரை பத்தி 1970s to 1960s to 1980s இந்த பீரியட்ல இதை பத்தி ரொம்ப எக்ஸ்டென்சிவா படிச்சு ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஸோ இவரை பாராட்டுற விதமா அக்டோபர் 7 அவரோட பர்த்டே வச்சிருக்கோம். ஓகேவா? கரெக்ட். 3வது, இந்த நீலகிரி தார் என்ன ஆகுதுன்னா, IUCN ஒரு அமைப்பு இருக்கு. இந்த அமைப்பு என்னன்னா ஒரு பிரைவேட் அமைப்பு தான். இந்த பிரைவேட் அமைப்பை உலகம் முழுக்க இருக்க எல்லா நாடுகளும் அவ்வளவு மதிப்பாங்க. ஏன் மதிக்கிறாங்க அப்படின்னா,
இந்த பிரைவேட் அமைப்பு என்ன பண்ணுது, உலகத்துல இருக்க எல்லா செடி கொடிகள் மலர்கள் அப்புறம் அனிமல்ஸ் எல்லாத்தையும் கணக்கெடுத்து இதுக்கு எந்த நிலைமையில இருக்கு அப்படின்றது, அழிய போதா இல்ல அழிஞ்சிடுச்சா அப்படின்னு கணக்கு வச்சிருக்க அமைப்பு தான் இந்த அமைப்பு. இவங்க வந்து மொத்தம் 9 கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து எக்ஸ்டென்ட். எக்ஸ்டென்ட்னா அழிந்து விட்டது. எக்ஸ்டென்ட்னா அழிந்து விட்டது. ஓகேவா. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னா ரொம்ப அழிஞ்சிடுச்சு, மீதி 10-50 தான் இருக்கு அப்படின்றது மாதிரி. ஓகேவா. நெக்ஸ்ட் என்டேஞ்சர்டு. ஓகேவா. என்டேஞ்சர்டுனா ஒரு 500ல இருந்து 1000 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஓகேவா. இந்த என்டேஞ்சர்டு கேட்டகரியில தான் வந்து நீலகிரி தாரை வச்சிருக்காங்க. ஓகே, அப்ப என்ன மினிமம் ஒரு 500ல இருந்து 1000 தான் இருக்கு. ஓகேவா. இந்த நீலகிரி தாரை. இப்ப எக்ஸ்டெண்ட் ஆச்சு பத்தியா, அது என்னன்னா சீட்டா. 1952ல இந்தியாவில இருந்த கடைசி மூணு சீட்டாவையும் ஒரு மகாராஜா வந்து வேட்டையாடிட்டார். ஓகேவா. அந்த 3 தான் இந்தியாவில இருந்த கடைசி சீட்டா. அதுங்க இறந்ததுக்கு அப்புறம் இந்தியாவில சீட்டாவே கிடையாது. ஓகே, அதுங்க எல்லாமே அழிஞ்சு போச்சு. இந்தியன் சீட்டா என்ற எல்லாமே அழிஞ்சு போச்சு, பூமியிலே அது இல்லை. ஓகேவா. நெக்ஸ்ட் இந்த கிரிட்டிக்கல் என்டேஞ்சர்ல நிறைய ஸ்பீஷிஸ் இப்போ இருக்கு. இது வந்து என்ன பாத்தீங்கன்னா கேன்ஜெட்டிக் டால்பின் சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்ற ஒரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுவும் எக்ஸாம்ல வரும். இது ஏன் எக்ஸாம்ல வரும்னு சொல்றேன், இந்த ரெண்டுமே எக்ஸாம்ல வரும்னு சொல்றேன். ஓகேவா. இந்த கேன்ஜெட்டிக் டால்பின் இருக்குல்ல, இது வந்து கங்கா ஆறுல மட்டும்தான் இதை பார்க்க முடியும். ஓகேவா. இந்த 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 இனம் வந்து அழிஞ்சு போச்சுன்னா, கங்கா ரொம்ப பொல்யூஷனால கெட்டு போனதால இந்த இனம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. இது வந்து கிரிட்டிக்கல் என்டேஞ்சர் மொத்தமே 50 கூட பார்க்க முடியாது. ஓகேவா. 50 பார்க்கறது ரொம்ப பெரிய அதிசயம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகேவா. ஏன் இந்த ரெண்டுமே இப்போ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்கறேன்னா, சீட்டா வந்து இந்தியாவில் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல போயிட்டு அங்க இருக்க சீட்டாவை எடுத்துட்டு வந்து இங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஓகேவா. சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம் அதுக்கு பேரு. ஓகேவா. அதுல உங்களுக்கு கொஸ்டின் எப்படி வரும்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. கியூனோ நேஷனல் பார்க். இந்த நேஷனல் பார்க்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு. இந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஆப்பிரிக்கால இருந்து சீட்டாவை எடுத்துட்டு வந்து இந்தியாவில இன்ட்ரடியூஸ் பண்ணி பாக்குறாங்க, எப்படி இதுங்க வாழுதா இல்ல சாகாம இருக்கா, இதுக்கான தீனி எல்லாம் அமைதா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. ஓகேவா. இந்த ஸ்கீம் வந்து சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ரோக்ராம். ஓகே, இந்த ப்ரோக்ராம் கீழே இது இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல போயிட்டு இருந்தா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் இந்த கேந்தரி டால்பின் இருக்குல்ல, இதை வந்து திரும்ப எப்படி கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பிரைவேட்டா தனியா ஒரு லொகேஷனுக்கு எடுத்து வந்து அது நல்லா சாப்பாடு போட்டு நல்லா வளர்த்து திரும்ப ஆத்துல விட்டாங்க, கேஞ்சஸ்ல விட்டாங்க. இது இப்போ இது என்னாச்சுன்னா, கேஞ்சஸ்ல இருந்து இண்டஸ் ரிவர்லயும் இப்ப பார்க்க முடியுது. இண்டஸ் ரிவர்ல இருந்து மியான்மர்ல ஈராவாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவர் இருக்கு. இந்த ஈராவாடி ரிவர்லயும் இப்ப கேந்தரி டால்பினை பார்க்க முடியுது. இது பெரிய பேசு பொருள் ஆயிடுச்சு. ஏன்னா இதை கஷ்டப்பட்டு நம்ம ஒரு பிரைவேட்ல எடுத்துட்டு வந்து அதை காப்பாத்தி திரும்ப எடுத்துட்டு போய் ஆத்துல விட்டோம். ஆத்துல விட்டோம் என்னாச்சு, கேந்தரி, இது பேரே பார்த்தா கேந்தரி டால்பின். ஆனா இந்த ரிவர்லயும் இந்த ஈராவடி ரிவர்லயும் இப்ப பாக்குறாங்க. ரொம்ப மகிழ்ச்சிகரமான விஷயமா இருக்கு இது எல்லாருக்குமே. முக்கியம் இதான் இது ரெண்டுமே முக்கியம். இப்போ தாருக்கு போவோம். இந்த தார்ன்ற விலங்கு வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல். ஓகே, தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் அனிமல். சார் ஏன் சார் காரணமே இல்லாம இது தமிழ்நாடு ஸ்டேட் அனிமலா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹிஸ்டரி இருக்குல்ல, ஹிஸ்டரியில சிலப்பதிகாரம் அப்புறம் வந்து புறநானூற்றுல பாத்தீங்கன்னா இந்த வரையாடை பத்தின குறிப்புகள் இருக்கு. முக்கியமான குறிப்புகள் இந்த வரையாடை பத்தின இருக்கு. அப்போ எப்படி நம்ம தமிழ் லிட்ரேச்சர் வந்து ஒரு 2000 வருஷம் பழமையானதோ, அதே மாதிரி இந்த வரையாடை 2000 வருஷங்கள் 3000 வருஷம் ரொம்ப பழசு. அதனால இதோட பழமையை காப்பாத்துறதுக்காக நம்ம ஸ்டேட் அனிமலா வச்சிருக்கோம். இது தமிழ்நாட்டுல மட்டும்தான் பார்க்க முடியும். கொஞ்சம் கேரளா பார்க்கலாம், ஆனா அதிகமான பாப்புலேஷன் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஓகே, அதனால இது தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல். உலகத்திலே தமிழ்நாட்டுல மட்டும்தான் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த விஷயம் பாருங்க. இந்த ERC தாவூத் என்ன பண்ணாரு, 60s 70s இதை பத்தி ரிசர்ச் பண்ணாரு. நெக்ஸ்ட் October 7 இது வெரி இம்பார்ட்டன்ட் இந்த டேட், நீலகிரி தார் டே. நெக்ஸ்ட் நீலகிரி தார் வந்து ஒரு என்டேஞ்சர்ட் ஸ்பீஷிஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எங்க வந்திருக்கோம்னா,
டிஎன் அலர்ட், அப்புறம் இன்னொரு வரது. ஓகே, டிஎன் அலர்ட் அப்படின்றது ஒரு அப்ளிகேஷன். ஓகேவா, அந்த அப்ளிகேஷனை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரியல் டைம் வெதர் அனாலிசிஸ். இங்க பாத்தீங்கன்னா நிகழ்நேர வானிலை பகுப்பாய்வு செயலினா ஆப் அப்ளிகேஷன். ஓகேவா, இப்போ உங்களுக்கு இந்த ஆப் வச்சிருந்தீங்கன்னா கரண்டா உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு மழை பெய்ய போகுது, எவ்வளவு காத்தடிக்க போகுது, எமர்ஜென்சினா அங்க அங்க அலர்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். இப்படி அலர்ட் பட்டன் இருக்கும், உள்ள இப்படி இருக்கும், ஃபுல்லா ரெட்டா இருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு வீட்டுக்கு ஆம்புலன்ஸ் வரும், போலீஸ் வரும். ஓகேவா, இந்த அலர்ட் ஆப் எதுக்கு வந்துச்சுன்னா நமக்கு புயல் டைம்ல நமக்கு மக்கள் ரொம்ப யூஸ் ஆகிறதுக்காக இந்த ஆப் வந்துச்சு. இப்படிதான் இருக்க வெளியே பார்க்க இந்த சிம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட் தமிழ்நாடு இருங்க. தமிழகம் அனல் காற்றை பேரிடராக அறிவித்துள்ளது. ஓகேவா, டிக்ளேர்ட் ஹீட் வேவ் as ஸ்டேட் டிசாஸ்டர். இப்போ இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனைகள் ஒன்று வந்து இந்த ஹீட் வேவ். இப்போ நம்ம ஏப்ரல் மாசம் வந்திருக்கோம், நெக்ஸ்ட் மே மாசம், இந்த 2 மாசம் ரொம்ப கொடுமையா வந்து இந்த அனல் காத்து வீசும். ஓகே, நீங்க வேணா நியூஸ் பாருங்க, நல்லா நியூஸ் நோட் பண்ணிட்டே இருங்க. 11 மணிக்கு மேல வெளியே போவாதீங்க, 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் வெளியே போவாதீங்க, நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த ஹீட் வேவ்னால ஓகேவா அதிகமா பூமி வந்து ட்ரை ஆகி வெப்ப அலைகளை வீசுது. ஓகேவா, இதை தமிழ்நாடு வந்து ஸ்டேட் டிசாஸ்டரா மாத்திட்டாங்க. ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர் அப்படின்னா இப்போ இந்த 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 ஹீட் வேவ்ல பாதிக்கப்பட்டு இறந்துட்டாங்க, பைக்ல போகும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வருது இல்லையா. அவங்களுக்கு என்ன பண்ணானா கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் வச்சிருக்காங்க. ஓகே, இந்த ஃபண்ட்ல இருந்து காசு எடுத்து அவங்க அந்த ஃபேமிலிக்கு கொடுக்கலாம். ஓகே, எப்படி நமக்கு பூகம்பம் வந்தாலோ இல்லை சுனாமி வந்தாலும், எப்படி நமக்கு புயல் வந்தாலும் எப்படி ஃபார்மர்ஸ்க்குலாம் வந்து காசு கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த ஹீட் வேவ்ல யாராவது இறந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கலாம். பட் ரொம்ப 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 முக்கியமான விஷயம், இந்த ஹீட் வேவ் வந்து இந்தியா ஃபுல்லா பெரிய பிரச்சனை இருக்கு. தமிழ்நாட்டுல 10 பேர் இறந்தாங்கன்னா யூபியில 500ல இருந்து 1000 பேர் இருப்பாங்க இந்த ஹீட் வேவ்னால. நல்லா நியூஸ் நோட் பண்ணி பாருங்க, அடுத்த 2 மாசம் இந்த நியூஸ் வந்துட்டே இருக்கும். ஓகேவா, ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இதை வந்து நேஷனல் டிசாஸ்டரா அனௌன்ஸ் பண்ணல. இது ஒரு நேஷனல் டிசாஸ்டர் இல்ல. ஓகேவா, ஸ்டேட் டிசாஸ்டர் மட்டும்தான். நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இதை வந்து ஒரு ஸ்டேட் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணல. ஓகேவா, ஏன் நேஷனல் டிசாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணனா இதால பெரிய இம்பாக்ட் இல்லைன்னு நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்தியன் கவர்மெண்ட் இதை அனௌன்ஸ் பண்ணல, பட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரேங்க் இன் ஏஎஸ்ஐ ரிப்போர்ட். ஏஎஸ்ஐனா ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஒரு வருஷமும் இந்தியால இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு குரோவா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வே தான் இது. அந்த சர்வே வழி பார்த்தா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரேங்க் இருக்கு. எதுல ஃபர்ஸ்ட் ரேங்க்னா ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட். ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில அதிகமான பேர் வேலை செய்யறாங்க தமிழ்நாட்டில். ஓகேவா, அந்த கேட்டகரியில பார்த்தா தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கு. அதிக மக்கள் வந்து மேனுஃபேக்சரிங் செக்டர்ல வேலை செய்யறாங்க. இது பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ்ல லெசன் நம்பர் 7 or 8 நினைக்கிறேன். அதுல வந்து ஃபுல்லா போட்டிருக்கோம் டாப்ஸ் இந்தியா தமிழ்நாடு டாப்ஸ் இன் ஜிடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுல் பேஜ்லேயே போட்டிருக்கோம். அதுல கண்டிப்பா இந்த பாயிண்ட் இருக்கும். இந்த ரிப்போர்ட் 2024 ரிப்போர்ட். 2024 தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி எம்ப்ளாய்மெண்ட்ல. ஓகே, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, இப்போ தமிழ் வந்து ஒரு செம்மொழி ஸ்டேட்டஸை கொடுத்தாங்க. தமிழ் 2010 நினைக்கிறேன், 2004. ஓகே, 2004 தமிழுக்கு வந்து செம்மொழி ஸ்டேட்டஸை கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ போன வருஷம் அக்டோபர் என்ன பண்ணாங்க, மொத்தம் 5 மொழிகளுக்கு அந்த செம்மொழி ஸ்டேட்டஸை கொடுத்துருக்காங்க. அந்த 5 மொழி பார்த்தீங்கன்னா அதை அப்ரூவ் பண்ணது கேபினெட். கேபினெட்னா யாரு? அமைச்சரவை. ஓகே, அது 5 மராத்தி, பாலி, பிராகிருதம், பெங்காலிஸ், அசாமிஸ், இந்த 5 மொழிகளும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்ன, 2000 ஆண்டுகள் பழமையானதான் அங்க அந்த மொழி இருக்கணும். ஓகேவா, வளமான இலக்கியங்கள், ரிச் லிட்ரேச்சர், அந்த மொழிக்கு தனிப்பட்ட லிட்ரேச்சர் இருக்கணும், அதிகமான நூல்கள் வந்து ஏற்றப்பட்டிருக்கும் அந்த மொழியில. ஓகேவா, ஆர் சம் ஆஃப் த கண்டிஷன்ஸ் டு டிக்ளேர் கிளாசிக்கல் லாங்குவேஜ். ஓகேவா, இன்னும் சில கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா உங்களோட அந்த மொழி வந்து தனித்துவமா இருக்கணும், மற்ற மொழியில இருந்து எதையோ கடை வாங்கி ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சில கண்டிஷன்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் வேணாம்.
2000 வருஷம் பழமை வாய்ந்தது. அப்புறம் ரிச் லிட்ரேச்சர் அதிகமான, இப்ப நம்ம தமிழ் எடுத்தீங்கன்னா தொல்காப்பியம் இருக்கு, அடுத்து சிலப்பதிகாரம், மணிமேகலை இருக்கு, அப்புறம் வந்து சாரி 10 பாட்டு 8 தொகை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த டேப் பாருங்க, இதுல வந்து தமிழ், சான்ஸ்கிரிட், கன்னடா, தெலுங்கு, மலையாளம், ஒடியா இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சு இந்த ஆர்டர் வந்து மாத்தி மாத்தி கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தமிழ், அப்புறம் மலையாளம், சான்ஸ்கிரிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? அப்புறம் மலையாளம், ஒடியா, தெலுங்கு, இப்படி ஆர்டர் இருக்கும். இந்த ஆர்டர்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த வருஷத்துக்கு ஞாபகம் வச்சுங்க, கம்பல்சரியா முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல். இது என்ன பாயிண்ட்னா, 16வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு ரஷ்யாவின் கஜான் நகரில் நடைபெற்றது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நீல், ஜிம்மோனில் இருக்கிறது. ஜிம்மோனில் என்பவர் பிரிக்ஸ் என்ற சொல்லை உருவாக்கினார். செகண்ட் பாயிண்ட், பிரிக்ஸ் அமைப்பில் கீழ் 2014 புதிய வளர்ச்சி வங்கி NDB $100 பில்லியன் மூலதனத்துடன் செயல்பட்டு வருகிறது. இப்போ இந்த பிரிக்ஸ் இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா, பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஓகே, சவுத் ஆப்பிரிக்காவை 2010 ஆட் பண்ணாங்க. ஓகே, 2010 ஆட் பண்ணா இது ஃபார்ம் வந்து பிரிக் தான் ஃபார்ம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அந்த பிரிக்ன்ற வார்த்தையை ஜிம்மோனேல் இப்படின்ற ஒரு எக்கனாமிஸ்ட் வந்து அந்த பிரிக்ன்ற வார்த்தைக்கு கொண்டு வராரு. என்னன்னா, எதிர்காலத்துல இந்த மேஜர் இந்த 5 கண்ட்ரிஸும் உலகத்துல மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துவாங்க எக்கனாமில அப்படின்றதுக்காக இதை கொண்டு வராங்க. ஸோ இந்த 5 நாடுகள் என்ன பண்ணிச்சு, மொத்தமா ஒன்று சேர்ந்து சரி நம்ம ஒரு கூட்டம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் ஃபார்ம் பண்றாங்க. அந்த கூட்டத்துக்கு பேர் தான் பிரிக்ஸ். அந்த பிரிக்ஸோட 16வது கூட்டம் வந்து கஜான். ஓகே, ரஷ்யா கஜான் உள்ள நடக்குது. உங்களுக்கு இப்போ கொஸ்டின் எப்படி வரும்னா, கஜான் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி மொட்டையை கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணுவோம், ஐயோ இது நம்ம படிச்ச மாதிரி இல்லையே, மறந்துடுவேன் என்ன இது அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ஏன்னா ஒரு ஊர்ல நடந்தா அந்த ஊர் பேர் அப்படியே இருப்பாங்க. அவ்வளவுதான். நான் பார்த்தல ரியோ எர்த் சமிட். ஓகே, ரியோ எர்த் சமிட் ரியோன்ற ஊர் நடந்துச்சு. கரெக்டா? அதனால கஜான்றது ரஷ்யாவோட ஊரு, இது பிரிக்ஸ் சம்பந்தப்பட்டது. உங்களுக்கு இப்படிதான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, தெளிவா படிச்சுக்கங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஜிம்மோனேல் வந்து இந்த வார்த்தையை சொல்றாரு. இப்போ பிரிக்ஸுக்குள்ள ஏன் பிரிக்ஸ் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுதுன்னா, இந்த பிரிக்ஸ் அமைப்புக்கிற ஒரு பேங்க் இருக்கு, இந்த NDB. இந்த NDBயோட மூலதனமே பார்த்தீங்கன்னா $100 பில்லியன். ஓகே, இந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா, இந்த அமைப்பு நாடுகளுக்குள்ள வளர்ச்சிக்கான நிதியை இங்க எடுத்துப்பாங்க. $100 பில்லியன் எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இந்த அமைப்பு ரொம்ப முக்கியம். இந்த இயர் ரொம்ப முக்கியம். NDB எப்ப ஃபார்ம் ஆச்சு, அப்புறம் இந்த டிக்ளரேஷன் பேர் கசான் டிக்ளரேஷன். நெக்ஸ்ட் வந்து யார் காயின் பண்ணியிருந்தாங்க, ஜிம்மோனேல். இப்போ இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இந்த பிரிக்ஸ்ல வந்து முக்கியமா ஒரு 6 நாடுகளை ஆட் பண்ணிருக்காங்க. ஓகே, இந்த சம்மிட்ல தான் ஒரு 6 நாடுகள் ஆட் பண்ணிருப்பாங்க. அந்த 6 நாடுகள் என்னன்னு பேரை கமெண்ட்ல சொல்லு. ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க் சொல்லப்படும். என்ன டாஸ்க்னா, நீங்க TNPSC குரூப் 4 எழுத போல. ஓகேவா? நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுக்க போறீங்க குரூப் 4. ஓகேவா? குரூப் 4க்கு கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போறீங்க. நீங்க எந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுப்பீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் ரேண்டமா நீங்க ஒரு மெட்டீரியலை பார்த்து எடுப்பீங்களா, இல்லை நியூஸ் பேப்பரை பார்த்து எடுப்பீங்களா? ஏன்னா நீங்க உங்களுக்கு 1 வருஷம் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்படி யோசிச்சு எடுப்பீங்க அப்படின்னா, கொஸ்டின் செட் பண்ணுங்க. மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி இது 100% கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். ஆனிவர்சரி, ஓகே, 100, 50, 75 இப்படி நூற்றாண்டு விழாலாம் கொண்டாடுறாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1924 பெரியார் என்ன பண்ணாரு, வைக்கம் சத்தியாகிரகம். ஓகேவா? வைக்கம் போராட்டம்.
ஓகேவா? அந்த போராட்டம் 2024ல 100 வருஷம் ஆச்சா? கரெக்டா? அப்ப கண்டிப்பா அது கேள்வியா கேட்கலாமா? நிறைய வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி 1922 to 1924 இப்பதான் இந்த ஹரப்பா, மொகஞ்சதாரோ இந்த மாதிரி இடங்களை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த அதை கண்டுபிடிச்சதால இந்தியாவோட ஹிஸ்டரியே மாறி போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ அதோட 100 வருஷம் ஆகுது. இதுல இருந்து கொஸ்டின் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த பாயிண்ட் எடுத்துட்டு வந்தேன். இங்க பாருங்க, குஜராத் மாநிலம் லோத்தலில் லோத்தல்ன்றது ஹரப்பன்ஸோட போர்ட். ஓகேவா? தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம். ஓகேவா? நேஷனல் மேரிடைம் ஹெரிடேஜ் காம்ப்ளெக்ஸ் என்றது உருவாக்குறாங்க. ஓகேவா? யுனைடெட் நேஷன்ஸ் இன்டெலிஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் 2024 மக்கள் தேதி மருத்துவம். ஓகேவா? இந்த பாயிண்ட் ஏன் வச்சேன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசி நோட்ல இந்த பாயிண்ட் இருக்கு. யூஎன்ஏ ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. யாருக்கு? நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு. எதுக்குன்னா, மக்களை தேடி மருத்துவம் இந்த ஸ்கீமுக்காக கொடுக்குறாங்க. ஸோ இது கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வேண்டிய வாய்ப்பு நிறைய இருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ 2 விஷயம் பார்க்கலாம். ஐஎன்சியை பத்தி கொஞ்சமா பார்ப்போம். கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்ப்போம். ஐஎன்சிக்கும் தமிழ்நாடு சிவிலைசேஷனுக்கும் இருக்க சம்பந்தங்களை பத்தி பார்ப்போம். நெக்ஸ்ட் மக்கள் தேடிய மருத்துவம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இதுல நீங்க படிக்க வேண்டியது என்னன்னா, ஹராப்பா ஒருத்தர், மொகஞ்சதாரோ ஒருத்தர், லோத்தல் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நிறைய சைட்ஸ் இருக்கு. அந்த ஒரு சைட்ஸும் ஒருத்தர் வந்து இன்வென்ட் பண்ணியிருப்பாங்க. போய் தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவங்க பேர் என்னன்றதை மறக்காம படிச்சுக்கணும். கண்டிப்பா அது யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஒரு சைட்டும் ஒரு மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை கண்டுபிடிச்சதுனால தான் ஹரப்பா சிவிலைசேஷன் பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல முக்கியமான விஷயங்கள் என்ன பார்க்கணும்னா, இதுக்கும் தமிழ்நாடுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கணும். இப்போ இங்க யூஸ் பண்ற சிம்பிள்ஸ் இருக்குல்ல, அது கிராஃபிட்டின்னு சொல்லுவோம். கிராஃபிட்டி. அந்த கிராஃபிட்டி பாத்தீங்கன்னா, நம்ம தமிழ் பிராமி இருக்கா, தமிழ் பிராமியோட ஒத்து போகுது. 50% ஒத்து போகுது. இங்க யூஸ் பண்ற அந்த கிராஃபிட்டி சிம்பிள்ஸ் தமிழ் பிராமியோட ஒத்து போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் யாருன்னா, இவர் வந்து யாருன்னா ஐராவதம் மகாதேவன். நம்ம தமிழ் புக்ல 11th புக்னு நினைக்கிறேன். இவரை பத்தி ஒரு தனி லெசனே இருக்கும். இவர் தான் இதுக்கு கண்டுபிடிச்சிருப்பாரு. நிறைய ஒற்றுமை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாரு. இவர் வந்து ஆர்கியாலஜியோட தூண், ஒரு பில்லர்னு சொல்லலாம் இவர். ஓகே. நெக்ஸ்ட் அப்படி வேற என்ன ஒற்றுமை இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஐவிசியில் யூஸ் பண்ண மாதிரியே, ஐவிசினா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஐவிசியில் யூஸ் பண்ண மாதிரியே அங்க இருக்க பிரிக் இருக்குல்ல, பிரிக் அந்த செங்கல், அங்க இருந்த செங்கலும் இங்கேயும் ஒரே மாதிரி இருக்கு. கீழே கிடைச்ச செங்கல் மற்ற செங்கல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் அங்க யூஸ் பண்ண வெயிட் இருக்குல்ல, வெயிட் பேலன்ஸ், அந்த வெயிட் பேலன்ஸ் இங்க ஒரே மாதிரி இருக்கு. அங்க யூஸ் பண்ண ஆர்கிடெக்சர் இங்க இருக்க ஆர்கிடெக்சர் ஒரே மாதிரி இருக்கு. அங்க இருக்க லாங்குவேஜ் இங்க இருக்க லாங்குவேஜ் ஒரே மாதிரி இருக்கு. அங்க யூஸ் பண்ண மணிகளும் இங்க இருக்க யூஸ் பண்ண மணிகளும் ஒரே மாதிரி இருக்கு. நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறதுனால, அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா, அங்க வந்து மக்கள் இறந்து போயிட்டாங்கன்னா புதைச்சு அவங்களோட காசு, பொருள், அப்புறம் நாய் அதெல்லாம் தான் அந்த மக்களோட அந்த பானையில வச்சு உள்ள போட்டு பதிப்பாங்க. அந்த 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 முறை இருக்கு. நமக்கு வந்து முதுமக்கள் தானி இருக்கு. ஓகே. இப்படி நிறைய ஒற்றுமைகளை வந்து கண்டுபிடிச்சவர் நம்ம ஐராவதம் மகாதேவன் அவர்கள். ஓகே. இவரோட மிகப்பெரிய சாதனை என்ன பாத்தீங்கன்னா, புகழோட இன்ஸ்கிரிப்ஷன். இந்த புகழூர் அப்புறம் மாங்குளம் கல்வெட்டு. ஓகே. மொத்த
தமிழ் இனத்துக்கும் அழியா புகழ சேர்த்தவர் இந்த ஐராவத மகாதேவன். ஏன்னா நம்ம எடுத்தொகை 10 பாட்டுல மட்டும்தான் லிட்ரரி எவிடன்ஸா இருக்கு, நம்ம சங்கமேஜை பத்தின எவிடன்ஸ் இருக்கு. ஆனா ஒரு கல்வெட்டு கூட கிடைக்கல. அப்படி 2 கல்வெட்டை கண்டுபிடிச்சவர் இவர் தான். ஒன்னு புகழூர் கல்வெட்டு, ஒன்னு வந்து மாங்கல கல்வெட்டு. இந்த 2 கல்வெட்டும் எந்தெந்த கிங்க பத்தி சொல்லுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஒன்னு புகழூர், ஒன்னு வந்து மாங்கலம். இந்த 2மே அந்த 11th தமிழ் புக்ல இருக்கு. நான் சொன்ன அந்த இவரை பத்தி லெசன்ல இந்த 2மே இருக்கு. இதுல இருந்து இந்த கிங்ஸ் பத்தின்றதும் அந்த புக்ல இருக்கு. மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் மக்களை தேடி மருத்துவம். இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டிய பாயிண்ட் ஏஜ். எந்த ஏஜுக்கு மேல இருந்தாலும் பார்ப்பாங்க, 45க்கு மேல இருக்கு. நெக்ஸ்ட் எந்த வகையான டிசீஸை பார்ப்பாங்க, கம்யூனிகேபிளா இல்ல நான் கம்யூனிகேபிளா. ஓகே, அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் கம்யூனிகேபிள் மட்டும் தான் பார்ப்பாங்க. நான் கம்யூனிகேபிள்னா என்ன, சுகரு, அதான் சுகர், டயபெட்டிஸ், பிபி, இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு உங்களுக்கு மருந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்கேஸ் கம்யூனிகேபிள் டிசீஸ் இருக்கு, வைரஸ் ஃபீவர் இருக்கு, பாக்டீரியா ஃபீவர் இருக்கு, அந்த மாதிரி இருந்தா பக்கத்துல இருக்க டாக்டர் பாருங்க அப்படின்னு சொல்லி இமீடியட்டா எழுதி கொடுத்துருப்போம். ஓகே, அவ்வளவுதான். ஓகே, சோ நம்ம நோபல் பார்த்தோமா, அதுல இந்த பாயிண்ட் பாருங்க. நோபல் பிரைஸ் இன் லிட்ரேச்சர் அவார்ட் யார் கொடுக்குறாங்க, சவுத் கொரியாவுக்காக ஹாங்காங் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கொடுக்குறாங்க. ஓகே, இது பேர் மட்டும் ஞாபகம் வச்சுன்னு இதுல பெருசா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுல அடுத்து முக்கியமா பார்க்கப்படுது என்னன்னா பீஸ் பிரைஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா நிஹான் இடாயன்கோ. ஏன் இதை நான் இப்போ ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, இந்த நிஹான் இடாயன்கோன்றது ஒரு நபர் இல்லை, இஸ் நாட் எ பர்சன். ஓகே, இது வந்து ஒரு அமைப்பு, ஒரு இன்ஸ்டிடியூஷன். இந்த அமைப்பு என்னன்னா, ஜப்பான்ல வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சதுல எப்படி முடிஞ்சதுன்னா 2 பாம்பு போடுறாங்க. ஒன்று ஹிரோஷிமா, ஒன்று நாகசாகி. இந்த 2 இடத்துல 2 பாம்பு போடுறாங்க. அந்த 2 பாம்புக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. ஓகே, அந்த பேருங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த 2 பாம்புக்கு அப்புறம் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷனுக்கு போகுது. அதுக்கப்புறம் மக்கள் ரிகவர் ஆகி வராங்கல்ல, அப்படி அந்த அணுகுண்ல பாதிக்கப்பட்ட மக்களால ஃபார்ம் பண்ண அமைப்பு தான் இந்த நிகான் இடாயன்கோ. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கப்புறம் அந்த ஆட்டம் பாம்போட விளைவுகளை மக்களுக்கு ஊரெல்லாம் பரப்பி மக்களை வந்து அந்த அழிவுல இருந்து மேற்கொண்டு வராங்க. அந்த அமைப்பு தான் இந்த நிகான் இடாயன்கோ. இது ஒரு நபரோ ஆளோ இல்லை, இது ஒரு அமைப்பு, இது ஒரு இன்ஸ்டிடியூஷன். இது யாரால ஃபார்ம் பண்ணப்பட்டதுன்னா, ஜப்பான்ல ஆட்டம் பாம்பால அஃபெக்ட் பண்ணப்பட்ட மக்களால் ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதனால இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்றேன். கண்டிப்பா எக்ஸாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம லாஸ்ட் ஸ்லைடுக்கு வந்துட்டோம். ஓகே, நீங்க பாருங்க, ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கண்டிப்பா 1-2 எக்ஸாம்ல கண்டிப்பா இருக்கும். நீங்க எல்லாத்தையும் படிச்சிருக்க கூடாது. எல்லா ஸ்போர்ட்ஸும் படிக்கலாம். இந்த ஐபிஎல் பத்திலாம் படிக்காதீங்க. ஐபிஎல் பத்தி எந்த கொஸ்டினும் வராது. ஓகே, விமன்ஸ் பத்தி ஸ்போர்ட்ஸ்ல என்ன இருந்தாலும் படிச்சாங்கன்னா கம்பல்சரி வரும். ஓகே, இப்போ ஐசிசி T20 ஐசிசி மகளிர் T20 சாம்பியன்ஷிப் உலகக்கோப்பையை வென்றது யார், நியூசிலாந்து. ஓகே, ஏன்னா மகளிர்ன்ற வார்த்தை கரெக்டா, மகளிர் இருக்காங்க. அப்போ இது வின் பண்ண நியூசிலாந்து. இந்தியா இல்ல, ஆப்ஷன்ல கண்டிப்பா இந்தியா கொடுப்பாங்க, நம்மளும் இந்தியான்னு போடுவோம். ஓகேவா, ஆனா தப்பு. ஓகேவா, நெக்ஸ்ட் ராணி ராம்பால். இவங்க யாருன்னா முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன், ஓய்வு. ஓகேவா, இந்த யார் ஓய்வு ஆகுறாங்க, இது முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் கேட்பாங்க அதிகமா. ஓகேவா, ஆனா இந்த பாயிண்ட் என்னன்னா, ஒரு குட்டி ஜஸ்ட் வச்சிருக்கேன். இங்க வந்து she is not former Indian captain. ஹாக்கி பழைய இந்தியன் ஹாக்கி கேப்டன் தான் இவன். ஓகேவா, ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கிரிக்கெட்னு கொடுப்பான், இல்ல டென்னிஸ்னு கொடுப்பான், இல்ல வேற ஏதாவது கொடுப்பான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த மாதிரி ட்விஸ்ட் கண்டிப்பா எக்ஸாம்ல இருக்கும். நெக்ஸ்ட் ரஃபேல் நடால், வெரி வெரி ஃபேமஸானவர் ரஃபேல் நடால். ஓகேவா, அவரு ஸ்பானிஷ் சேர்ந்த டென்னிஸ் பிளேயர். இவரும் இதாகி போயிட்டாரு. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இப்போ கடைசியா இவரை பத்தி என்ன வரும்னா, இவர் கடைசியா வின் பண்ண சாம்பியன்ஷிப் என்னன்னு வரும். ஓகேவா, அந்த மாதிரி பாத்துங்க. சார் இப்படி இல்லாம வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுதான் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க. இது வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின். ஏன் உங்களுக்கு எல்லாமே நான் குரூப் 2A மெயின்ஸ்ல ஒரு ரெஃபரன்ஸா காட்டுறேன் அப்படின்னா, இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் தான் உங்களுக்கு குரூப் 4லயே வரும். ஆனா டிஃபிகல்ட்டி வந்து இதோட கொஞ்சம் கம்மியா வரும். ஆனா
கொஷின் செட்டு அந்த பேட்டர்ன் பார்த்தீங்களா, ஒன்று வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பேட்டர்னு, இன்னொன்று வந்து வெறும் ஸ்கீம்ஸ் பேட்டர்னு, அந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். இந்த அமைப்பில் தான் வரும். ஆனால் டிஃபிகல்ட்டி கொஞ்சம் தான் கம்மியாக வரும். குரூப் 2 மெயின்ஸ் விட கொஞ்சம் கம்மியாக வரும். கம்பல்சரியாக குரூப் 2 மெயின்ஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்க 39வது கொஸ்டின் குரூப் 2 மெயின்ஸில். இந்த கொஸ்டின் நான் போய் அப்ரோச் பண்ணணும்னு சொல்கிறேன். எனக்கு வந்து இதில் யாருமே தெரியாது எக்ஸப்ட் இவங்க மட்டும். ஓகே, இவங்க வந்து யாருன்னா, இவர் இருக்கார்ல செஸ்ல வந்து பிரக்யானந்தா இருக்கார்ல, அவரோட அக்கா வைஷாலி. இவங்க பெரிய கிராண்ட் மாஸ்டர் நல்லா தெரியும். மற்ற 3 பேருமே எனக்கு யாருன்னே தெரியும். ஓகேவா, நான் உங்ககிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா ஐயோ தெரியலையே அப்படின்றத விட பாசிட்டிவா நமக்கு ஏதாவது ஒரு உள்ள தெரியும். அந்த ஏதாவது உள்ள தெரியறத கண்டுபிடிச்சிட்டா போதும், கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சி அப்படிதான் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்டை மனசுல வச்சுக்க ரொம்ப ஈஸியா எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். இங்க பாருங்க, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட். ஓகே, நான் ஆல்ரெடி 3 வாட்டி சொல்லி கொடுத்துறேன். லாஸ்டா இப்போ சொல்லி தரேன் பாருங்க, கடைசி ஸ்லைடு தான். இப்போ இவங்க யாருன்னு தெரியாது. ஓகேவா, தெரியாது. ஓகேவா, பேட்மேன் தெரியல. வினீத் குமார் சர்மா தெரியல. ஓகேவா, கவிதா செல்வராஜ் தெரியல. ஓகேவா, ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் ஆர் வைஷாலி செஸ் மட்டும் தெரியும். செஸ் பிரக்யானந்தோட அக்கான்னு தெரியும். ஓகே, இவங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியில இருக்க செஸ் கிராண்ட் மாஸ்டர்ஸ். ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஓகே, இது மட்டும் எனக்கு தெரியும். இதை வச்சு எப்படி ஆன்சர் போடுறது? ஓகே பாருங்களா, ஆனா கொஸ்டின் என்ன கேட்டா கரெக்ட்லி பேட். கரெக்ட்லி பேட் பாத்தீங்கன்னா 4 வந்து இங்க இருக்கு, அடுத்து 4 வந்து இங்க இருக்கு. ஓகேவா, ஆனா இங்க பாருங்க ஹாக்கி கொடுத்துருக்கோம் கரெக்டா, ஆனா இங்க செஸ் தெரியும். ஸோ 4 வந்து ராங். ஓகேவா, 4 வந்து ராங். அதனால எனக்கு இந்த ஆப்ஷனும் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. ஓகேவா, 2 ஆப்ஷனும் போயிடுச்சு. மீதி எனக்கு இது இருக்கு 1 and 3, 1 and 2. ஓகேவா, இப்போ இந்த 2 ஆப்ஷனையும் பாருங்க. இந்த 2 ஆப்ஷன்ல 1 காமனா இருக்கு. ஓகேவா, 1 காமனா இருக்கு. ஸோ 1 வந்து மஞ்சுநாத் கன்வர் வந்து பேட்மேன் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, ஓகேவா, இப்போ இந்த 2 ஆப்ஷனும் நம்ம தூக்கிடலாம். ஓகேவா, ஏன்னா இந்த 2 ஒன்று இது 1 கம்பல்சரி தெரிஞ்சு போச்சு. இதுல வந்து இப்போ 3 or 2 அப்படின்ற டவுட். ஓகேவா, நான் வந்து நீங்க அடிக்கடி தமிழ்நாடு நியூஸ் பார்த்துருந்தாவே உங்களுக்கு தெரியும், செஸ்ல வந்து அடிக்கடி ஒரு 3-4 பேர் தான் வரும். 1 பிரக்யானந்தா, இன்னொன்று வைஷாலி, இன்னொன்று குகேஷ், அப்புறம் ஹம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வருவாங்க. அவங்களாம் ஒரு ஃபேமஸான கிராண்ட் மாஸ்டர். ஹம்பின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வருவாங்க, அவங்க வந்து ஆந்திரா. இந்த மாதிரி பேர் வரும். அப்புறம் மேக்னஸ் கால்சன், அவர் தான் நம்பர் 1. ஓகேவா, மேக்னஸ் கால்சன். இந்த மாதிரி நீங்க நார்மலா சாதாரணமா டெய்லி ஒரு 10 நிமிஷம் நியூஸ் பார்த்தாலும் இந்த மாதிரி நியூஸ்ல உங்களுக்கு பேர்லாம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, முகேஷ் தான் இப்ப வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டாரு. அடுத்து இப்போ மேக்னஸ் இவரும் போதுவாங்க. ஓகேவா, அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ எனக்கு இப்படி ஒரு பேர் நான் செஸ்ல கேள்விப்பட்டதே இல்லை. ஓகே, இப்படி ஒரு பேரு செஸ்ல நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஸோ அதனால இந்த ஆப்ஷன் நான் தூக்குறேன். 2 வந்து நான் தப்புன்னு முடிவு பண்ணி தூக்குறேன். தூக்கிட்டு இதை போட்டு வந்தேன். ஓகேவா, சார் இல்லை சார் நான் அதெல்லாம் பார்க்கல சார், இந்த பேர் எனக்கு தெரியாது சார், எல்லாருக்கும் தெரிஞ்சணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, அப்படி இருந்தாலுமே எப்படி சார் ஆன்சர் போடுவேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு 50% நீங்க ஆல்ரெடி பாஸ் ஆகிட்டீங்க. இந்த கொஸ்டின் நீங்க போட்டீங்க. சார் எப்படி சார் 50% போட்டேன்? நீங்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி. இப்போ நீங்க இதை விட்டாலுமே உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சு. ஓகேவா, இந்த 2 ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தான் போடணும். அப்போ இந்த கொஸ்டின்ல நீங்க ஆல்ரெடி 50% பாஸ் ஆகிட்டீங்க. அந்த பாசிட்டிவ்னஸ் மைண்ட்ல வச்சுட்டு ஒரு கொஸ்டின் அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட கிளாஸ் முடியுது, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு இதை டெலிவரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் சொன்ன கமெண்ட்ஸ், நான் சொன்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பா பார்ப்பேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் பத்தி பேசுவேன். நீங்களும் மறக்காம கண்டிப்பா நோட்ஸ் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம், இல்லை செப்டம்பர் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.